நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Achi Masala Niya Nana powered by Pumex Western Briefs co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல பேச போற விஷயத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அநேகமா நீங்களா இருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்தில் ஒருத்தரா இருக்கலாம், உங்க உறவுக்காரங்கள பக்கத்து வீட்டில், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இன்னைக்கு நம்ம பேச போற இந்த ஷோவினுடைய மையப்புள்ளியாக இருக்கலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அல்லது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எப்போதுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் டாப் 3 ஸ்டேட்ஸ்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய ஜனநாயகம், அல்லது இங்கே செயல்படக்கூடிய மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள், இப்படின்னு பல விஷயங்களை சொன்னாலும் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், தனித்து உழைத்து கஷ்டப்பட்டு மேலே வரக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். அப்படி வளருகிறவர்கள் பணம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, கவனமாக இருப்பாங்க. பணம் செலவு பண்ணுறது அல்லது ஒரு சின்ன செலவு பெரிய செலவு அதெல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதை ரொம்ப சிரமமானதாக இருந்ததுனாலையும், எந்த ஆதரவும் இல்லாமல் தனியாக கஷ்டப்பட்டு மேலே வந்த காரணத்தினாலையும் அவங்களுக்கு பணம் பற்றின ஒரு பார்வை என்பது ரொம்ப இறுக்கமானதாக இருக்கும். வேறஸ் அவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வேறு மாற்றங்கள் வரும். அது வரைக்கும் அவருடைய பணத்தை கையாளுவதற்கான முழுமையான அதிகாரம் பெற்றவராக அவர் இருப்பார். அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் கூடிய பெண்கள், அவங்க பிள்ளைங்கள் அப்படிலாம் இருக்கும். அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வீடுகள் செய்யக்கூடிய செலவுகளை தாங்கிக்கவே முடியாது. இவன் இப்படி கஷ்டப்பட்டு சேர்த்த காசை கண்மூடித்தனமாக செலவு பண்ணுறாங்களேங்கிற ஒரு கவலையோட ஒரு கேரக்டர் புலம்பிக்கிட்டே இருப்பார், வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பார், குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஓகே, சிரிக்கிறீங்களா? ஸோ தட் ஒரு பக்கம் புலம்பிக்கொண்டே இருக்கக்கூடிய சுயம்புவாக வளர்ந்த கஷ்டப்பட்டு மேலே வந்த கணவன்மார்கள், எதிர்பக்கம் அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளே மனைவிமார்கள். எங்கெங்கெல்லாம் உங்க வீட்டில் காசு வேஸ்டா போகுதுன்னு நினைக்கிறீங்க? எந்த செலவு பார்க்கும்போது அநியாயத்துக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்றாங்க? துணிமணிகள், ட்ரெஸ்ஸு, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, அனாவசிய செலவுங்கிறது எங்கள் வீட்டில் அதிகமாக அதுதான். துணிமணி. ஓகே. ஃபுட் ஐட்டம் நிறையா போகுங்க சார். ஃபுட் ஐட்டம் நிறைய செலவு வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். வேஸ்டேஜ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு தேவைன்னா தேவையானது இல்லை. ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணுறது, ஸ்நாக்ஸ்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணுறது. எலக்ட்ரிசிட்டி ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேறாங்க. ஃப்ரிட்ஜை போட்டு வச்சுட்டு அப்படியே ஏதோ திறந்து வச்சுட்டு பண்ணுறது, மற்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே. மிஸ்ஹேண்டிலிங் ஆஃப் அசெட்ஸ். இப்போ நம்ம பார்த்து பொருள் வாங்கி வச்சுருப்போம், அதை கவனமாக கையாள மாட்டாங்க. அது ஸ்க்ராச்சஸ் ஆகிடும். நமக்கு அதை பார்க்கும்போது உறுத்தும். கஷ்டப்பட்டு பார்த்து வாங்கணும், அது ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கணும்னு நினைப்போம். சின்ன வயசுலேருந்தே நிறையா பொருளை பொத்து பாதுகாத்து வச்சிட்டு இருப்போம் நம்ம. அது அந்த மாதிரி டைமில் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பண்ணுறேன், பெயிண்டிங்லாம் பண்ணுறேன்னு சொல்லி பொருள்லாம் வாங்குவாங்க. முதல் 2 நாள் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது தேவையில்லாமல் ஒரு 500 600 அந்த மந்தில் நம்ம மணியை பிளாக் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, டிவி சீரியலில் போய் உட்காந்துருவாங்க, இங்கே பால் வாங்கி அதை பாட்டு போயிட்டு இருக்க சிலிண்டரு. ஆக்சுவலாக இந்த ஷோ கொஞ்சம் சீரியஸாக பாருங்க. இதெல்லாமே டபக்குன்னு ஒய்ஃபை கிண்டல் பண்ணி அப்படின்லாம் இல்லாமல், ஏங்க எத்தனை தடவை டிவி பார்த்துட்டு இருந்தா பால் பொங்குச்சு? எத்தனை தடவை? என்னைக்கா ஒரு தடவை நடக்கும். உடனே எல்லா நேரமே டிவி சீரியல் பார்க்கறதுனால பால் பொங்கிருச்சு, டிவி சீரியல் பார்க்கறதுனால பால் பொங்கிருச்சு. அது வேண்டாம். ரொம்ப ஏன்னா அது ஆத்தென்டிக்காக இல்லாமல் போயிடும். அதுக்காக சொல்கிறேன். அடிக்கடி கால் டாக்ஸி வர வச்சு போகிறது சார். கால் டாக்ஸி 2 வீலர் இருக்கும். நம்ம 2 வீலர்லேயே போகலாம்னு சொல்லுவோம். 100 ரூபாயில் போக வேண்டியது எனக்கு 400 ரூபா செலவாகிறப்போ எனக்கு அங்கே ஒரு மாத பட்ஜெட்டில் இடிக்கிற மாதிரி தெரியும். அங்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இல்லை, நான் எதுக்கு இந்த ஒரு கேள்வியாக கேட்குறேன்னா, இப்போ புதுசாக என்னென்ன செலவெல்லாம் வருதுங்கிறதா. இது ஒரு நவீன செலவு. ஃப்ரூட்ஸ் நிறைய வாங்குவோம், ஆனால் சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் அப்படியே காஞ்சி போயிட்டு இருக்கோம். வளர்கிற பசங்களுக்கு மினிமம் கொஞ்சமாக ட்ரெஸ் எடுத்துக்கினா போதும். அடிக்கடி போகும்போதெல்லாம் இது வெளில போடலாம் ட்ரெஸ் எடுக்கிறது. ஓகே. இல்லை, இதுதான் நீங்கள் ஆண்களுக்கு உண்மையாக மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். பசங்க 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரொம்ப டப்புன்னு வளருவாங்க. நீங்கள் கரெக்ட் சைஸில் ஷூ வாங்கினா 3 மாதத்தில் பத்தாது. அதுக்காக நான் லூஸாக போடுறதா அப்படிம்பாங்க. ஸோ வளர்கிற பசங்களுக்கு போகிறப்பெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஆமாம் சார். நான் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அப்பா எனக்கு 2 ரூபா கொடுப்பார் சார். இப்போ என் பையனுக்கு 100 ரூபா செலவழிக்கிறாங்க ஸ்நாக்ஸுக்கு மட்டுமே. அது இல்லாமல் எங்கள் வீட்டு கிராஸ் பண்ணோன்னா சரணா சோஸ் மாதிரி இருக்கும், கூலிங். அந்த அளவுக்கு வெளியில் கதவு வரைக்கும் கூலிங் இருக்கும், அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே. எங்கள் வீட்டில் 2 பசங்க, நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு 4 பேன் ஓடும். 4 ரூமில், அது ஒரே ரூமில் படுக்கலாம். ஏன்னா 4 ரூமில் 4 பேர் படுப்போம். 4 பேன் ஓடுது. அதனால எங்களுக்கு கரண்ட் பில் வரது ரொம்ப அதிகம்.
அது சொன்ன பசங்க எடுத்துறதில்ல, எங்கள் வீட்டில் எடுத்துக்கிறதில்ல. நான்லாம் சென்னைக்கு வரும்போது எனக்கு வயசு 11 வயசு. சென்னைக்கு வந்து மாதம் 20 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன். நான் கடையில் வேலை பார்த்து இன்றைக்கி ஓரளவுக்கு முன்னேறி இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ஓவராக தான் தெரியும். ஒரே ரூமில் தூங்கலாம், ஆனால் 4 ஃபேன் 4 பேருக்கு ஓடுது. ஆமாம் ஆமாம். ஓகே, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கிறது ஆண்களுக்கு என்னமோ பெரும் எரிச்சலாக தான் இருக்குது. காரணம் அதில் வேஸ்ட்டாக போகுதுன்னு. ஆதித்ய பிர்லா தன்னுடைய தன்னுடைய மகனை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பினப்போ அவருக்கு சொன்ன ஒரே விஷயம் இதுதான்: உங்களுடைய அறையை விட்டு நீ வெளியில் போகும்போது ஃபேன் சுவிட்சை ஆஃப் பண்ணிடும். அவங்க அப்பா சொல்லி கொடுத்த இது ஒரு பெரிய விஷயமானு தோணலாம், ஆனால் அதை ஒட்டி தான் அவ்வளவுமே இருக்குது. அந்த ஒழுங்குங்கிறதும் மிச்சம்ங்கிறது, ஏன்னா பிஸ்னஸுங்கிறது அதான் வாட் யூ சேவ் தேர் அப்படிங்கிறது. அதனால தான் ஆண்கள் நிறைய பேர் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணலாம் இரிட்டேட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ஸ்டோர் போகிறப்ப நான் வந்து லிஸ்ட்டு போட்டு போகலான்னு சொல்லுவேன். அது வந்து அங்கே போயிட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ பட்ஜெட் போட்டு போகிறோமோ அதுலேருந்து ஒரு 4 மடங்கு ஜாஸ்தி வாங்குற மாதிரி இருக்கும். அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து 2 கிட்ஸு. நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட போவேன், நான் முடியாமல் உடனே டாக்டர்கிட்ட போவேனான்னு சொல்லுவேன். இல்லை டாக்டர்கிட்ட போய் ஆகணும். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ஒரு 1 டே 2 டே அப்புறம் போகலான்னு சொன்னால் கூட இல்லை உடனே போகணும், உடனே போகணும் டாக்டர்கிட்ட. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு சார் நிறைய வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம், ஆனால் நிறையா இருக்கும். அது வாங்கணுன்ற ஆர்வத்தில் வாங்கிடுவோம், ஆனால் நிறைய வந்து வேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து இந்த பித்தளை சாமான்கள், சில்வர் சாமான்கள், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு நிறைய கடையில் இருக்கிற அளவுக்கு வீட்டில் இருக்கும். கட்டில் கடியில் இருக்கும், மேலே இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. 4 இடத்துல பின்னாடி பார்த்துப்போம், புது வீட்டுக்கு போனால் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அது நிறைய ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இன்னொன்று ப்ரௌசிங், இன்டர்நெட், அதனுடைய சார்ஜஸும் அதிகம். ஓகே, எல்லாமே புதுசாக சொன்னீங்க சார். இப்போ பிளாஸ்டிக் ஜாமான்கள் அதிகம், உண்மைதான். அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் தேவையில்லையோ அந்த ஈவேஸ்ட் மாதிரி வாங்கி வச்சே இருக்கும் அப்படியே. ஆமாம், நிறைய. ஒரு வெர்ஷன் முடிஞ்சோடனே 2வது வெர்ஷன் உடனே 2 கிடக்கும் வீட்டில், 2 சும்மாவே கிடக்கும். சும்மாவே இருக்கும். இது அவங்க வெர்ஷன். ஆனால் இவங்க கஷ்டப்பட்டு இவங்க மேலே வந்திருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இவங்க மேலே வந்து கஷ்டப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காண்டி எந்த நியாயமான செலவு கூட தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. வரிசை கொடுங்க, எப்படிலாம் செலவை தள்ளி போடுறாங்க. அவசிய தேவையாக கூட இருக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் எதையெல்லாம் தள்ளி போடுறாங்க. ரொம்ப சில்லற செலவு தான் சார். நாங்கள் வீடு மாற்றி இப்போ 2 வருஷம் ஆகுது. ஒரு பிளம்பர் கூட்டிகிட்டு வந்து இந்த கிளாக் மாட்டுறதுக்கு நான் ஆணி அடிக்கல, ஒரு ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். 2 வருஷமா? 2 வருஷம் ஆகுது. ஆனால் அந்த ஷெல்ஃப்லேயே வச்சுருக்கேன். அது நானும் எப்படா உழுவும் உடையும்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு சிலிண்டர் வாங்கணும் அப்படின்னா இந்த டேட்டு கரெக்டாக வந்துருவாங்க. மைக் பக்கத்தில் வச்சு அன்னைக்கு தேவைப்படும், எனக்கு பைசா கொடுங்க, எனக்கு சிலிண்டர் வந்துடுவான் அப்படின்னு நான் சொல்வேன். சரி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வரைக்கும் பைக் கிட்ட போகிற வரைக்குமே தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கணும், இல்லைன்னா தீந்தாலும் அதை வச்சு நான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி தரவே மாட்டாங்க. ஆமாம், இல்லை. வீட்டில் பூ வாங்கிட்டு வரக்கு இப்போ வேண்டாம், வாங்கிட்டு வர சாயங்காலம் வாங்கிட்டு வர, காலையில் வாங்கிட்டு வர, வெள்ளிக்கிழமை ஆகட்டும் காலையில் வாங்கிட்டு வர அப்படிங்கிறது. பூ எவ்வளோ பெரிய செலவாக பார்க்குறாங்க. அது நம்ம எங்கள் ஊரில் நல்லா ஜாஸ்தி போடுவாங்க சாமிக்கெல்லாம். அவரு கொஞ்சம் அதில் கஞ்சத்தனம் பண்ணுவார். போதும், ஒரு 2 முழம் போதும், 3 முழம் போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். ஓகே, ரிமோட்டில் பேட்டரி தீந்து போயிருக்கோம், அது வந்து சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம சொல்லி சலிச்சிருவோம். பட் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டே இருப்போம். ஓகே, ரிப்பேரில் அவரே வந்து மேக்ஸிமம் வந்து வெளியே ஆளை கூப்பிட்டு வர மாட்டாங்க, அவங்களே மேக்ஸிமம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது இன்னும் பேடாகும் ஆகும், இன்னும் பேடாகும் ஆகலாம். ஒருவேளை சம்டைம் ஃப்ளூக்கில் சரியாகவும் ஆகும். ஆமாம், ஃப்ளூக்கில் சரியாகவும் ஆகும். அந்த மாதிரி டிவி வந்து சரியாக ஆயிருக்குது. என்னாச்சு? டிவி வந்து நம்ம என்ன சேனல் போடுறோமோ அதான் வரும். அகைன் திருப்பி அதே சேனல் தான் வரும். அதே தான் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணணும், அந்த டிவிக்கு வெயிட் பண்ணணும். அது 1/2 hour கழிச்சு தான் வேற சேனல் வைக்கணும். அதுக்காக விஜய் டிவி நான் நிறைய பாப்பன்றதுக்காக ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வச்சிருக்கேன். உண்மையாவே சுயம்பா சம்பாரிச்சவருங்க. டிவி அது மாறுறப்ப பார்ப்போம் சார். மெயினாக சோப்பு சார். சோப்பு குளிக்கிறப்ப சோப்பு தீந்து போயிடும் சார். அப்படியே வந்து இருக்க வச்சு ஓடிடுவாங்க சார். கடைசி நானும் என் பொண்ணா போனால் ஒன்றுமே இருக்காது சார் அங்கே. அதே மாதிரி பேஸ்ட்டு சார், பேஸ்ட்டும் வாங்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஹெர்பல் தான் சார், பல்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம வேணும்னா இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் எல்லாமே சார், கேஸு காய்கறி வாங்க சொன்னால் அது மாதிரி மளிகை ஜாமான் சார், எதை சொன்னாலுமே பார்ப்போம் அப்படிம்பாங்க. எப்போ வரும்னு தெரியாது, நானும் எதாவது வச்சு சமாளிக்கணும். அப்புறம் குழம்பு நல்லா இல்லை, சோறு நல்லா இல்லை, வெஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க சார். எல்லாம் என்ன தான் சார் கரெக்டாக வரும், எதுவுமே சரியாக வாங்கி தரது கிடையாது. கேட்டால் பார்ப்போம்ப்பா வரும்னுவாங்க. வரும், லேட்டாக வரும். அன்னன்னைக்கு நான் சமாளிக்கணும்ல சார். அன்னன்னைக்கு சமாளிக்கிறதுக்கு தள்ளி போட்டுட்டு அது மாதிரி ஒரு பேம்பஸ் நைட் வாங்கிட்டு சொல்லுவேன் சார் குழந்தைக்கு. நைட்டு அதை போடணும்னு செட் ஆயிடுச்சு, அதை போடுறோம் சார். அதுக்கே வந்துட்டு வாங்கணுமா முதல்ல ஃபோனை வை அப்படின்ட்டுருவாங்க. ஃபோன் பண்ணி பேசினா
மற்ற டைமில் ஃபோன் பண்ணால் நான் காணாலும் பேசுவாங்க. நான் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னேனாலே வைங்க. ஆனாங்க இன்னொன்று சொல்ற கேட்டுங்க, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குழந்தையும் உச்சா போறப்போ 10லேருந்து 15 ரூபா வேஸ்ட் ஆகிட்டு இருக்குங்க. எந்த பணமுமே அந்த டேட்ல கட்ட மாட்டாரு. பால்க்கு கட்ட மாட்டாரு, ஈபி அதே லாஸ்ட் டேட் வரணும். அது வரைக்கும் அவர் ரொட்டேஷனுக்கு அந்த கேஷ் வேணும். அதனால வீட்டுக்கு கூட இன்னைக்கு டேட் 27 ஆகுதுங்க, இன்னை வரைக்கும் வீட்டுக்கு கூட அவர் காசு தரல. ஈவன் மளிகை சாமானுக்கு எதுக்குமே அவர் காசு தரல. 20னா இந்த 1ஆம் தேதி தர வேண்டிய காசு, 1ஆம் தேதி தர வேண்டிய காசு இது வரைக்கும் தரல. நம்ம கேட்ட என்ன சொல்ற, நான் குடுக்கலன்னா நீ கேட்கணும், நான் தரேன்னு சொல்றேன்ல 10ஆம் தேதி வாங்கிக்கோ 15 அப்படி எவ்வளவு நாள் ஸ்கிப் பண்ண முடியுமோ. ஸ்கூல் ஃபீஸும் அப்படிதான், காலேஜ் ஃபீஸும் அப்படிதான், அந்த லாஸ்ட் டேட் வரணும். அது வரைக்குமே அவர் அந்த ரொட்டேஷனுக்கு அந்த கேஷ் தள்ளி. ஆனா ஒரு பெண்ணுக்கு, ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அல்லது அதை மேனேஜ் பண்றவங்களுக்கு அது எவ்வளவு சிரமம். ரொம்ப கோவமா இருக்கும். சம்டைம்ஸ் வரதும் லேட். ஏன்னா இவங்க எல்லாம் பிசினஸ் அப்படிங்கறதுனால நைட்ல கேட்க கூடாது, டயர்டா வரும், இப்ப கேட்க கூடாது, வந்த உடனே ஆரம்பிக்காத, பேசாம இரு. காலையில தூங்கும் போது எழுப்பி உடனே ஆரம்பிப்பீங்க, கொஞ்ச நேரம் தூங்க விடு. அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து 10 ஃபோன் வரும், அப்படியே பிஸி மாதிரி ஆக்ஷன் கட்டிட்டு ஓடி போயிடுவாங்க. அதுதான் உண்மை. இந்த செலவுன்னு ஆரம்பிச்ச உடனே எவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க. அதை பத்தி நம்ம பேசவே கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உன்னால நீயே புரிஞ்சிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணா வேற யார் புரிஞ்சுப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நான் தர மாட்டேன்னு சொன்னா நீ கேட்கணும். மேக்ஸிமம் நான் தரேன்னு தானே சொல்றேன், இன்னும் சும்மா இருக்க, கொஞ்சம் பொறுத்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ தான் பசங்களுக்கு சொல்லணும். அப்படி ஸ்கிப் பண்ணி தள்ளி போட்டு ஏமாத்திடணும். ஏன் இந்த இன்சென்சிட்டிவிட்டி? இது நிறைய வீடுகளில் உண்டு. ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் தள்ளுவாங்க, பெண் அதை ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமாம் சார், அந்த அமௌண்ட் இருந்தால் நான் வந்து ரொட்டேஷனுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட் டேட்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அது ஃபைன் கட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த டேட்டில் நான் வந்து கட்டிடுவேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, லாஸ்ட் டேக்கு கரெக்டாக இப்போ 27னா 27 அன்னைக்கு நான் வந்து கட்டிடுவேன். பட் ஃபைனுக்கு நான் வந்து போக மாட்டேன், ஏன்னா அது வேற எனக்கு ஒரு செலவு இல்லையா, அது செலவு, அது போக அதனால அது போக மாட்டேன். பின்னால சார் எனக்கு ஒரு ஃபோன் உடஞ்சி டிஸ்பிளே தனியாக வருது சார். ஒரு ஃபோன் அவருக்கு வாங்குறப்ப மட்டும் உடனே வாங்கணும் தூங்கவே மாட்டார். அது போய் அந்த ஷோரூமில் பார்த்துட்டு வரட்டா, இங்கே போய் பார்த்துட்டு வரட்டான்னு சொல்லுவார். என் ஃபோன் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. யாராவது பேசினா உடனே அது ஆஃப் ஆகிடும். ஹெட்ஃபோன் போட்டால் தான் பேச முடியும். கடைசியில் நானே சொல்லி போர் அடிச்சு போய் என் பையனை இப்போ அந்த ஃபோனை நானே யூஸ் பண்ணிக்கிறேன் விளையாடுறதுக்குன்னு சொல்லி வாங்கிட்டான். அது கூட எனக்கு இல்லை சார் இப்போ. அவங்களுக்கு ஏன் இப்படி மனைவியினுடைய ஃபோன் அவ்வளோ உதாசீனமாக பார்க்குறோம்? இது தமிழ்நாடு முழுக்க உண்டு, ரைட்டு தானே? இல்லை, அவங்களுக்கு பில்லு கட்டுறதுமே கூட கட்டாமல் அவங்க வந்து இது போகிற வரைக்கும் இருக்கும், சேலைக்கு அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணுற அளவு கூட இருக்கும். ஏன் அப்படி ஒரு மனநிலை? இல்லை சார், ஆக்சுவலாக வந்து அந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் புது ஃபோன் இதுதான் பல நிலைமையில, அதாவது நம்ம ஃபோன் அவுடேட் ஆயிடுச்சுன்னா அது மனைவி கைக்கு போயிடும். இப்படிதான் சார் எல்லாத்துலயும் அது டச் உடைஞ்சிருச்சு, ஆனா ஒர்க் ஆகுதுன்ற கண்டிஷன்ல நான் அவங்க கிட்ட கொடுத்து அதை யூஸ் இல்ல. அதுதான் உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும்னா உடனே போய் வாங்கிக்கிறீங்கல்ல, ரைட்டா? நம்ம ஃபோன் நல்லா தான் இருக்கு, பெரும்பாலும் ஆண்களுடைய ஃபோன் நல்லா தான் இருக்கு இல்லையா? ஏன் மனைவியோட ஃபோனை மட்டும் அப்படி பாக்குறீங்க? ஏன் சப்ஸ்டாண்டர்டா பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களுக்கு புது ஃபோனே வாங்குறது இல்லை, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாங்கிற ஃபோனை கொடுக்குறோம், ரைட்? அப்படியே வாங்கினாலும் கூட இருக்கிறதுலே கம்மியானது ஒன்று கொடுங்க, காதில் விழுந்தா போதுங்கிற மாதிரி தான் ஒன்று வாங்குறோம். ஏன் ஒய்? ஏன்னா அவங்க ஜாஸ்தி வெளியே போறது இல்லை சார். நம்ம வெளியில ஃபீல்டில் போய் சுற்றுறோம், ஒர்க் பண்ணுறோம். அவங்க வந்து வீட்டிலே தான் இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த நார்மல் ஃபோன் போதுமே அப்படின்றதுல அதை மட்டும் யூஸ் பண்ணட்டுமே. சரி, நானும் வண்டியில் பசங்களை ட்ராப் பண்ணுறதுலேருந்து ப்ரிவிஷன் வாங்குற வரையும், இபி பில் கட்டுறது, பேங்க்கில் போய் பணம் எல்லாமே நான் தான் சார் போகிறேன். 2 வீலரை நான் தான் போகிறேன். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுவார்? பேசிகிட்டு இருக்க போய் ஃபோன் ஆகுது, யாருக்கு பேசுகிறோன்னே தெரிய மாட்டேங்குது சார். அந்த அளவுக்கு ஃபோனு ரொம்ப மோசமாக. இந்த டு பி வெரி ஹானஸ்ட், இதில் வந்து ஒரு பெண்ணுங்கிற பாகுபாடு இருக்கு. உனக்கு இது போதும், உங்களை என்ன சொல்லலை பெரும்பாலும். ஓகே, ஏன் அது? ஆக்சுவலி அவங்களுக்கு யூசேஜ் கம்மி சார். ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தோம்னா வீட்டில் பசங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கேம் ஆடுறாங்க. சீக்கிரமாக வந்து அது வந்து மறுபடியும் வந்து செல் சர்வீஸுக்கு போக வேண்டியதாக இருக்குது. உடச்சிட்றாங்க. ஆமாம், அதனால் வந்து வீட்டில் வந்து ஒரு லிமிட்டான ரேட்டில் இருந்தால் ஃபோன் போதும்னு நினைக்கிறது எங்களுடைய இது. ஃபோனை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, பேட்டரியை ஃபுல் டவுன் ஆக விட்டோம்னா பேட்டரி வீக் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் எப்போ வந்து ஈவினிங் வந்து டேபையோ ஃபோனையோ பார்த்தோம்னா லாஸ்ட் பாயிண்டில் வந்து பேட்டரி நிற்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம பேட்டரி வந்து ஒரு 35-40 இருக்கும்போதே வந்து சார்ஜ் போட்டுருவோம். ஆனால் அவங்க வந்து அதை பண்ண மாட்டாங்க. கேட்டால் வீட்டில் வந்து அந்த வேலை பார்த்தேன், இந்த வேலை பார்த்தேன், நான் எப்படி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து அவங்களோட அசட் அது, அவங்க தான் அதை வந்து பார்த்துக்கணும். அவங்களுக்குன்னு கொடுத்தாச்சு. நம்ம வந்து அவங்க பண்ணும்போது நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது. ஆனால் இது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். அவங்க அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு அந்த பேட்டரி வீக் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லேயும் வந்து பேட்டரி வீக்கு. ஆக ஆண்கள் தேவையில்லாமல் பல செலவுகள் நடக்குது அப்படிங்கிறாங்க. சில செலவுகளை தவிர்க்கவே முடியாது, ஆண்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு இந்த தரப்புல சொல்றாங்க. இது உங்க வீடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. கஷ்டப்பட்டு சுயம்புவாக உழைத்து மேலே வந்த ஆண்கள், அவர்களுடைய குடும்பத்தின் பெண்கள், மனைவிமார்கள். பெண்கள் ரொம்ப செலவு பண்ணுறாங்க. நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை கரியாக அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் சொல்கிறாங்க. பட் காலத்தின் தேவைக்கிறது அவசரமான செலவுகளை கூட இந்த கஷ்டப்பட்டு வளர்த்தவன் அப்படின்னு சொல்ற ஆட்கள் நகர்த்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு விஷயம் இந்த பக்கம் சொல்றாங்க. விஜய் டிவிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நன்றி வேண்டாமா? இல்ல சார், நன்றி சொல்லி ஆகணும். காரணம் வேண்டாம், நாங்களே தான் வேணாங்கிறமே. இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் இதுல வேண்டாம், நேரா வாங்க. அதாவது எனக்கு போனே இல்ல. ஒரு பிசினஸ்ல அவர் கூட பார்ட்னராகவே பக்கத்திலே இருக்கிறேன். எந்த நேரமும் எப்பொழுதாவது அந்த விற்கிற வாங்குறதுக்கு வெளில போயிடுவாங்க, இல்லை ஒரு மீட்டிங்கோ வெளில போகிறாங்க, ஒரு பொருள் வருது, அந்த பொருளுக்கு விலை எனக்கு ஓரளவு கணிச்சு சொல்லிடுவேன். கொஞ்சம் கூட கொடுத்து பேசிட்டேன், கூட கொடுத்து வாங்கிட்டேன்னா கூட அதுக்கு அன்னைக்கு முச்சூட சண்டை போடுவார். அப்போ நான் அந்த ஃபோனுக்கு அந்த விலை கேட்குறதுன்னா அவர்கிட்ட ஃபோன் அடித்து நீ ஏன் கேட்கலம்பார். அப்போ ஃபோனுக்கு நான் எங்கே போகிறது? பக்கத்தில் கடை பையன் இருப்பான், அவன்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்கும். ஏய் போனை கொடுறா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு சங்கடமாக இருக்கும் எனக்கு. அதனால் நான் விலையை கேட்கவே மாட்டேன். என்னோட இஷ்டத்துக்கு நான் விலையை வாங்கி போனேன். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சண்டை போடுவார். இவ்வளவு லாஸ் ஆகிருக்கு, நீ ஏன் வாங்கலை? அந்த ஃபோனை அப்பயே வாங்கி கொடுத்துருந்தா அவ்வளோ லாஸ் வருமா? அதை தான் நான் கேட்பேன். எனக்குன்னு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்க. திருப்பி சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன். நல்லா கேளுங்க, கொஞ்சம் தூரம் வரணும், நான் நடந்து போகணும் சாப்பாடு கொண்டுக்கிட்டு. சாப்பாடு மத்தியானத்துக்கு பஸ்ஸில் வரவங்க ஒவ்வொருத்தர் இப்படி பார்ப்பேன். என்ன மாதிரி லேடிஸாக இருந்தால் மேடம் ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பேன். அப்படி இல்லைன்னா சங்கடப்பட்டே கீழே இறங்கிடுவேன். இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும், வேணும்னே நடந்து போவேன். என்னால் எவ்வளோ தூரம் சாப்பாடை தூக்கி நடக்க முடியுமோ நடந்து போவேன். போவையில் என்ன சொல்லுவார், யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கி பேச வேண்டியது தானே, இவ்வளோ தூரம் ஏன் நடந்து வரேன்? யார்கிட்டயாவது ஃபோனை வாங்கி யார்ட்டாவது நடந்து போய் ஏன் வர? ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க தான் நமக்கு நிறையா இருக்காங்கல்ல இந்த ஊரில், கேட்டு வாங்க. நான் கேட்க மாட்டேனே, நான் ஏன் கேட்குறேன்? நான் முடிஞ்சால் நடந்து வரேங்க, உங்களுக்கு சாப்பாடு டயத்துக்கு கிடைக்கணும்ல, நான் வந்துக்கிறேன் அப்படின்னு கோமாவே வந்துடுவேன். இப்போ மட்டும் நான் வர்றேங்கிறதுக்காக, இங்கே நிகழ்ச்சிக்கு வரப்போகிறேங்கிறதுக்காக ஃபோனை வாங்கி என் கையில் கொடுத்துறாரு. காரணம் என் பிள்ளைங்க சொல்லிடுச்சு, அம்மா அப்பாவோட கஞ்சத்தனத்தை நீ அங்கே சொல்கிற. அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். நான் மலேசியாவில் ஒர்க் பண்ணேன் சார். சரி. நான் இங்கே உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தேன். நான் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தேன். அந்த ஃபோனை, அது விலை உயர்ந்த ஃபோன், அதை முறையாக கடைசி வரைக்கும் அவங்க பராமரிக்கலை. இப்போ சார் சொன்ன மாதிரி அதுக்கு சார்ஜ் பண்ணுறதில்ல. அந்த ஃபோனை எங்கே வச்சேன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்படி இருக்கும்போது உனக்கு ஃபோன் தேவையில்லை. அவசியம் ஏற்பட்டால் நீ அடுத்தவன்ட்ட வாங்கி பேசு. இல்லை, எனக்கு புரியல. என்ன ஸ்கூலாக என்னது? பனிஷ்மெண்ட்டாக என்ன? நீ ஒரு ஃபோனை ஒழுங்காக பராமரிக்கல, அதனால உனக்கு ஃபோனே கிடையாது. அது அதை விட உச்சக்கட்டம் என்னன்னா, அவசியம்னா அடுத்தவங்கள்ட்ட வாங்கி பேச வேண்டியது. சார் நான் வந்து கஷ்டப்பட்டேன் சார். அதனால என்னோட பொருளை வந்து பாதுகாக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் வாங்கி கொடுக்குற பொருளை நீ பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வாங்கி கொடுக்குற பொருளை பாதுகாப்பாக வச்சிருந்தா தான் நான் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் எனக்கு கிடைக்குது. அந்த பொருள் எந்த ஃபோனுன்னு இல்லை, எந்த ஒரு பொருளையும் நான் வாங்கி கொடுக்குற பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா நான் உடைய தானே சார் செய்யும். இப்போ ஃபோனுன்னா இப்போ கை தவறி போடுவோம், எங்கேயாவது விழுவும், உடைய தானே செய்யும். இப்போ நான் வேணும்னா போட்டு அதை போயிட்டு உடைக்க போகிறோம். சின்ன பிள்ளைங்க இருக்குது, எந்த நேரமும் ஃபோனில் தான் பண்ணுறது, டக்குன்னு பிடுங்கன்னா உடைய தான் செய்யும். பொருள்னு உடைய தான் செய்யும். அப்புறம் வாங்கி கொடுக்காம அப்படியே இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? சார் ஒரு நிமிஷம், நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டீங்க உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் வேஸ்டேஜ் ஆகுதுன்னு. நான் இப்போ சொல்கிறேன் சார். சார் எங்கள் வீட்டில் 5 மெம்பர்ஸ் 1 கிலோ அரிசி, அதுவும் டீலக்ஸ் பண்ணி 45 ரூபா 1 கிலோ. 1 கிலோ அரிசியை சமைச்சாங்கன்னா அந்த 1 கிலோ அரிசி எத்தனை பேருக்கு சாப்பிட முடியுங்கிற அந்த கணக்கு இது வரைக்கும் தெரியாது. அதில் அரப்பான சோறு நாங்கள் சாப்பிடுவோம் சார். அரப்பான சோறு டெய்லி வேஸ்டேஜ் சாக்கடைக்கு போகுது. அதை பார்த்த எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த சாத்தை சாக்கடையில் கொட்ட வேணாம், என் பிள்ளை கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு, அதை மாட்டுக்காக ஊற்றுங்க, அந்த மாடாவது நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் வாரத்தில் 4 நாள் ஹோட்டலில் சாப்பிட்றேன். அப்போ நான் சம்பாதிக்கிற பணம் வந்து பாதி பணம் நான் ஹோட்டலில் கொடுக்குறேன். அதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எங்கள் அம்மா வருத்தப்படுறாங்க. ஏன்னா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க அவங்க. என்னோடய கஷ்டத்தை அவங்க பார்க்குறாங்க. அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த ஒரு கஷ்டமும் நான் படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியல. இப்போ நைட்டுக்கு சாதம் வச்சுருப்போம், பிள்ளைங்க டிஃபன் தான் கேட்கும். நம்ம 2 பேரும் சாதம் சாப்பிட்லாம், பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குது. நான் என்ன செய்ய முடியும்? அதுக்காக அந்த பிள்ளைங்க சாப்பிடாம அது மிஞ்சி இருக்கும். அதெல்லாம் விடுங்க. உண்மையிலேயே சொல்லுங்கள், உங்கள் மாமியார் மேலே உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கு? இல்லை சார், கிடையவே கிடையாது. அவங்க இல்லை இல்லை, உண்மையில சொல்கிறேன். மாமியார் மாதிரி, எனக்குள்ள மாமியார் மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஆனால் உணவு வேஸ்ட் ஆனால தாங்கிக்க முடியல. அதான் எதாவது பைக் சார், பைக் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க சார். சம்டைம்ஸ் வந்துட்டு அது ரொம்ப சத்தம் கொடுக்குது, நார்மலாக கண்டிஷன் இருக்காது சார். அவங்க வெளில போயிட்டு வர்றாங்க, அவங்க மேலே அக்கறை வச்சு தான் சொல்லுவோம், அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்க, சர்வீஸ் விடுங்கன்னு சொல்லிட்டு. அதை கண்டுக்கவே மாட்டாங்க சார். ஒரு தடவை வந்துட்டு இந்த தெருவில் வந்துட்டு ஊட்டிகிட்டே இங்கிட்டு ஓடுறாங்க சார். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஓடிடுறது. எப்படி
தெருவுல சார் திடீர்னு பார்த்தா அந்த பைக் ஓட்டிட்டு எங்கிட்ட ஓடுறாங்க. அப்புறம் அங்கிட்டு இருந்து எங்கிட்ட ஓடிட்டு ஓடியாடுறாங்க. என்னடா நானும் என் பொண்ணு வந்துட்டு அப்பாக்கு பாய் சொல்லணுமே எட்டி பார்த்துட்டு இருக்கோம். அப்பா அங்கிட்டு ஓடிட்டு இருக்காருமா. எவ்வளவு வெக்கமா இருக்கு தெருவுல வண்டியை ஓடி ஓடி ஸ்டார்ட் பண்ணல. கஷ்டமா இருக்கும் சார். அசிங்கம் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் சார். பாவம் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? இப்படிலாம் சிக்கனம் படுத்தணுமா? அதை போய் சர்வீஸ் விடலாம்ல. இப்படி எல்லாம் சிக்கனம் பண்ணி என்ன அப்படின்னு தோணும். ஆனா நிறைய ஆண்கள் பைக்கை மெயின்டைன் பண்றதே இல்ல. எங்க ஒரு ஓடுனவர் அவர்கிட்ட கொடுங்க சார். சர்வீஸ்க்கு விடலாம் அப்படின்னா மினிமம்ங்கிறது கம்மியானது போய் இப்போ ஃபுல் சர்வீஸ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு 8000 இந்த மாதிரி சொல்லியிருக்கனால கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பணம்ங்கும்போது கொஞ்சம் 1 மந்த் வரட்டும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிட்டு இருந்தேன் சார். திடீர்னு இப்படி மேலே இருந்துட்டு மாற்றுங்க அப்படின்னா திடீர்னு எப்படி சார் பண்ண முடியும்? ரைட். ஆக்சுவலாக பணத்தை கரிசனமாக சம்பாதிக்கிறவருடைய நியாயமான பதில் இது. ஒரு அப்படி தான். ஏன்னா அதில் 3000லேருந்து 8000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறார். சார் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக கேஸ் ஒரு அடுப்பு மட்டும் ரொம்ப சிம்மில் ஏறியுது. இதை கொஞ்சம் கொண்டு போய் சர்வீஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த சண்டே நானே பண்ணித்தேன். ஒன்றும் இல்லை, லைட்டாக ஏதோ அடைச்சிருக்கும், நானே சரி பண்ணி தந்துடுறேன். இதையா போய் சர்வீஸ் கொடுத்துட்டு இந்த சண்டே இல்லைன்னா நான் அடுத்த சண்டே ஏதாவது ஒரு சண்டே நானே பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு இன்ன வரையே பண்ணி தரவே இல்லை சார். நான் ஒரு பிளானில் இருந்தேன். நான் இன்னொரு 3 months 4 months போனோன்னா புதுசு ஒன்று வாங்கிடலாம். இல்லை அது ரொம்ப வருஷமா இருக்குது சார். எங்கள் மாமியார்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அதை போய் சர்வீஸ் கொடுத்துட்டு வாங்கன்னா அதை கேட்க மாட்டாங்க. எதாக இருந்தாலும் நானே செஞ்சு தரேன், இது ஓடல, இது இந்த சண்டே லீவில் நானே பண்ணிடுவேன், இதுக்கு எதுக்கு போய் சர்வீஸ்லாம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி எது எடுத்தாலும் டிலே பண்ணுவாங்க இவங்க. ஓகே வேற சார் நாங்கள் சொந்தமாக வீடு வாங்கி 3 வருஷம் ஆச்சு சார். அந்த வண்டி ஏற்றதுக்கு ஒரு திண்டு கட்ட மாட்டேங்கிறா சார். அதுக்கு 1000 ரூபாய் தான் ஆகும். 30 லட்சத்துக்கு வீடு வாங்கியிருக்கோம். சரிம்மா பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் சார் இருக்காரு. அவரா தூக்கி அவரா நிப்பாட்டுவார். சின்ன செலவு தானே சார். ஒரு சின்ன திண்டு தானே சார். அதுக்கு 600 ரூபா போட்டு ஒரு பலகா வாங்கியாச்சு. அது அவ்வளோ வெயிட் தாங்க மாட்டேங்குது சார். நான் பின்னாடி இருந்து தூக்குனாதான் வண்டி உள்ள போகும் சார். அவர் வண்டி தூக்கி நான் போனோம். ஆளுக்கு தகுந்த வண்டி வாங்கணும்ல. காலிங் பெல் அடிச்சு தெருவில் கேலி பண்ணுவாங்க. ஏமா ஒரு திண்டு கட்டினா 30 லட்சத்துக்கு வீடு வாங்கியிருக்கீங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்து வீடு எல்லாம் திண்டு கட்டிட்டாங்களா? இல்ல நம்ம வீட்டில் கேட்டா என்ன சார் 600 ரூபாய் ஆகும் ஒரு கொத்தனார் கூலி. ஓகே வேற சார் வீட்டுக்குள்ள என்ட்ராரல்ல இருந்து கிச்சன் வரைக்கும் இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஷூ ஸ்டாண்ட் வாங்குறதுலேருந்து இன்வெர்டர் பாக்ஸ்லேருந்து டிவியை வால் மவுண்ட் பண்ணுறதுலேருந்து வாட்சில் பேட்டரி மாட்டுறதுலேருந்து கேஸ் ரிப்பேர்லேருந்து கிரைண்டர் ரிப்பேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாரோட சர்வீஸ் நம்பரை வாங்கி நம்ம தான் பண்ணுறோம். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. எது பண்ணாலும் நம்ம வந்து இப்போ இது வேண்டாம் இது வேண்டாம். இதெல்லாம் விட என்னோட லேப்டாப் ரிப்பேர் ஆகி 3 வருஷம் ஆகுது சார். தேவையை தான் கேட்குறோம். யாரும் அனாவசியமாக யாரும் செலவழிக்கிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனால் அவருக்கு தேவையான அவரோட புக்ஸ்லேருந்து அவரோட செல்ஃப் அக்சசரிஸ்லேருந்து எல்லாமே அப் டு டேட். இன்னைக்கு அந்த பொருள் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுநாளே வீட்டுக்கு வந்துடுது. ஆனால் இதே வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும், ஃபேமிலிக்கு வேண்டிய தேவையான பொருளாக இருக்கட்டும், எதுலையும் இன்வால்மெண்ட் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டும் யோசிக்கிறார். வேற எந்த செலவு தள்ளி போறாங்க? நாங்கள் வீடு சேஞ்ச் பண்ணி 4 வருஷம் ஆச்சு சார். 4 வருஷமா எங்கள் வீட்டில் காலிங் பெல் ஒர்க் ஆகவே இல்லை. அவங்களுக்கு அது காதில் விழமாட்டேன்னு தெரியல. என்னை எத்தனை வாட்டி சொல்லியும் பார்த்தாச்சு. எங்கேயோ ஏதாவது சத்தம் கேட்டால் கூட என் வீட்டை தான் தட்டுறாங்களோன்ட்டு நான் திறந்து போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிச்சனில் ஏதாவது அவசரமாக வேலையாக இருப்பேன், ஏதோ ஒரு சத்தமாக இருக்கும், பக்கத்து வீட்டை தான் தட்டிட்டு இருப்பேன். பார்த்தா என் வீட்டை தட்டுறான்னு நான் போய் திறந்து வைப்பேன், யாருமே இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் இவர் வர டைம் எனக்கு தெரியும். நான் 24 ஹவர்ஸ் வீட்டில் தான் இருப்பேன், ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க மார்னிங் போயிட்டு நைட்டுக்கு தான் வீட்டுக்கு வராங்க. அவங்க வர டைம் தெரியும், இவங்க தான் தட்டுறாங்க, வேணும்னு விட்டுருவேன். அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும் சார் சம்டைம்ஸ். அப்புறம் கதவு தாப்பால் போய் 1 வருஷம் ஆகுது சார். இது வரைக்கும் சொல்கிறேன் சார், உடனே போய் உடனே ஆசாரியை கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா சார். இது வரைக்கும் இன்னும் ரிப்பேர் பார்க்கல சார். நாங்களே என் பசங்க திறக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை திறப்போம் சார். கீழே தப்புன்னு விழுந்து அதை எடுத்து அதை கரெக்டான அளவு வச்சு திறந்துருந்து இன்னும் ரிப்பேர் பார்க்கல சார். தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காது சார். ஆமாம் அது என்னமோ தெரியல, அது தோன்றதே இல்லைல்ல. அப்புறம் வந்து நிறைய வீட்டில் கபோர்டு ஈக்குவலாக மூடவே மூடாது, திறந்துருக்கா மூடி இருக்கானே தெரியாது. அப்புறம் இந்த சின்ன இந்த கைப்பிடி புட்டுக்கிட்டு போயிருக்கோம், அதை கண்டுக்கவே மாட்டோம். இதில் இன்னொன்று இருக்குது, இந்த பழங்கதை பேசுறது அப்படின்னு ஒன்று. எதுக்கு எடுத்தாலும் நான்லாம் கஷ்டப்படுறப்ப இப்போ கூட 2-3 பேர் நான்லாம் அப்போ நான் மலேசியாவில் இருந்தேன் சார், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார். இந்த திண்டு போட்டவர் கூட ஒரு கதை சொன்னார். இந்த கதையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி மனைவிட்ட சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுவாங்க, குழந்தைகிட்டெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரு கிரேயான்ஸ் வேணும்னா அப்பாலாம் பாதி பென்சிலை கட் பண்ணி 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அவங்க அதில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும். உண்மையாகவே அந்த கஷ்டத்துல தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க. ஓகே என் வீட்டில் ஃபேனே கிடையாது, நீ என்ன ஏசியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆண்கள் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பழம் கதை பேசுவது, அதை பேசிக்கிட்டே செலவு பண்ணாமல் இருக்க பார்க்கறது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? பேசக்கூடாது சார் குழந்தைங்க கிட்ட. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குச்ச எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு தீபாவளி அப்போ யூனிஃபார்ம் தான் எடுத்து கொடுப்பாங்க, அதை தான் நாங்கள் போட்டுக்குவோம். இப்போ உனக்கு 5 ட்ரெஸ் 6 ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க அவங்க அம்மா, இப்படியே சொல்லுவாங்க. அது பிள்ளைங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். பழங்கதையெல்லாம் தேவையில்லை சார் பிள்ளைங்க கிட்ட. ஏன்னா பிள்ளைங்களுக்கே இப்போ எல்லாமே தெரியும். நம்ம படுற கஷ்டம் எல்லாமே சொல்லி தான் வளர்க்குறோம். நம்ம
அது சொல்கிறது எங்கள் அம்மா அப்படி செஞ்சா இப்படி செஞ்சோம் அப்படிலாம் சொல்கிறது பிடிக்காது சார். இல்லை, நடந்து வந்த பாதையை திரும்ப பார்க்கணுங்கிறது தான். அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து ஓப்பனாக சொன்னால் நம்ம கஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவங்க கூட இருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃபோன் வச்சுருக்கலாம், நம்ம அந்த ஃபோன் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு நிமிஷம் சார், இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு இல்லை, எல்லா காலத்துலையுமே பிள்ளைகளுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தா ஆசை வரும். தயவு செஞ்சு நீங்கள் இப்போ இருக்கவங்கலாம் ஏலியன்ஸ் திடீர்னு குதிச்ச மாதிரி சொல்ல வேண்டாம். நீங்கள் அன்றைக்கி நீங்கள் சைக்கிளை பார்த்து ஆசைப்பட்டிருப்பீங்க, நீங்கள் ஒரு பைக்கை பார்த்து ஆசைப்படுவோம், அவ்வளவுதான். மற்றபடி இன்னைக்கு இருக்க பிள்ளைகளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ பொருளை பற்றியே பேச வேண்டியதில்லை. நீங்கள் பழம் கஷ்டத்தை பற்றியே பேசிட்டு இருக்கிறது பிள்ளைகளை சங்கடப்படுத்துன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் அதை பேசிக்கிட்டே இருக்கீங்க? இல்லை, அன்னைக்கு கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். இதே நம்ம நீடிக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக இருந்து அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கிறது பெட்டர். 5 ட்ரெஸ்ஸுங்கிறது என்னுடைய வருமானத்திற்கு அதிகம். அதை நான் பையனை சுட்டி காட்ட வேண்டிய காலகட்டாயம் இருக்கலாம். அந்த என்னுடைய வருமானம் இதுப்பா, நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நடத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம சொன்னா தான் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். பொழுதுன்னைக்கு அதையே சொல்லிக்கிட்டு இருந்தால் பிள்ளைங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களா சார்? சார் அது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வர குழந்தைங்க அந்த 1 ரூபான்றது ஒரு சாதாரணமாக 10 ரூபா 5 ரூபா மச்சு வாங்கி கொடுத்தா தான் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து அந்த பணத்துடைய வேல்யூ சொல்கிறதுக்கு தான் அந்த பழைய காலத்து கதையெல்லாம் சொல்கிறோம். எங்கள் அப்பா 1 ரூபா கொடுத்தாரு, இப்போ நான் எடுக்கும்போதே ஒரு 10 ரூபா. குழந்தைங்களுக்கு இப்படியே வளர்த்துட்டா அந்த பணத்துடைய வேல்யூ தெரியாதுன்றதுக்காக, இந்த பணத்துடைய வேல்யூ தெரியணுன்றதுக்காக நம்ம சில சுட்டி காட்டுறோம். ஹோட்டலுக்கே வர மாட்டாங்க. வெளியே போகணும், ஹோட்டல் போகணும்னு சொன்னால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி நானும் பசங்களும் அவங்க கூட்டிகிட்டு போவோம். போனோடனே பெருசாக ரொம்ப அழகாக ஆர்டர் பண்ணுவார். என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்கப்பா அப்படிம்பார். பசங்க உடனே சொல்லுவாங்க, எனக்கு ஒருத்தர் ஃப்ரைட் ரைஸும்பா, ஒருத்தர் நூடுல்ஸும்பா, அதுக்கு ஸ்டார்டர் வேணும்பாங்க. அதெல்லாம் வேணாம், வயிறு ஃபுல்லாயிரும், அதனால் நீங்கள் எடுத்தோடனே ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி ஆர்டர் பண்ணுவாங்க. அப்புறம் சொல்ல ஃப்ரைட் ரைஸ் வெந்த வேகாமல் இருக்கும், அது வேண்டாம். நூடுல்ஸ் அதெல்லாம் வேண்டாமா, வேறு ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்வார். உடனே பசங்க சொல்லுவாங்க, நான் போகலாம், பன்னீர் பட்டர் மசாலா போகலாம். என்னடா ஒரு நான் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பெரிய பன்னீர் பட்டர் மசாலா, அது அப்படியே வேஸ்ட்டாக போகும், அது வேண்டாம். கடைசியில் அது தோசையில் கொண்டு வந்து விடுவார். சாதா தோசையில் வேண்டாப்பா, நம்ம தோசை ஆர்டர் பண்ணிக்கலாம், அதுதான் நல்லது அப்படி சொல்லி அந்த தோசையில் முடிப்பார். அப்புறம் நம்ம கண்டிப்பாக சண்டை போடுவோம். என்ன உடனே முகமே மாறி போயிடும். குழந்தைங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அதுக்கு மேலே அவர் என்ன வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட்ற மூடு நிச்சயமாக பசங்களுக்கு வராது. வீட்டுக்கு வந்தே சொல்வார், நீ என்னவோ பெருசாக சொல்கிற, எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் வீட்டில் மாவரைச்சாங்கன்னா அதுதான் தோசைலாம், இந்த மாதிரி ஹோட்டல் பழக்கம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. மட்டன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். சண்டே ஒரு நாள் மட்டன் வாங்குங்கன்னு சொன்னால் இன்னைக்குமே அவர் கேட்குற கேள்வி, எவ்வளோமா வாங்கணும்? 1 கிலோ வாங்கிக்கோ. 1 கிலோவா? 4 பேருக்கா? சரியா இருக்குமா சார்? காலையில் இட்லிக்கு கறி குழம்பு, மத்தியானத்துக்கு நைட்டுக்கு இத்தனை வேலைக்கும் எல்லாருமே நல்லாவே சாப்பிடுவாங்க. இருந்தாலுமே அவருக்கு 1 கிலோ செலவாகுமா? நல்லா தெரியும், அது காலியாக போயிடும், நைட்டுக்கு இருக்காது, வேற சிக்கன் எதாவது வாங்க போகிறோம், நல்லா தெரியும். தெரிஞ்சுமே அந்த கொஸ்டின் அப்படியே நடிப்பார். 1 கிலோ செலவாயிடுமா? வேணுமா? எங்கள் அம்மாலாம் 1/2 கிலோ வாங்கினாங்கன்னா 10 பேருக்கு பரிமாறுவாங்க. அந்த டைலாக் வராமல் இருக்கவே இருக்காது. அதனாலேயே எங்களுக்கு அதை சாப்பிட்ற முடிய போயிடும். இப்போ அப்படி சொல்லவே நாங்கள் அசிங்கப்படுறோம். அந்த மாதிரி சொல்றது எவ்வளோ ஊனியா இருக்குது சாப்பாடு விஷயத்தில். எங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பொருளை சாப்பிடவே யாருக்குமே பிடிக்கல. அவர் பசங்க கூட சொல்கிறாங்க, மம்மி வேண்டாம் மம்மி வச்சிருங்க, தேவையே இல்லை, அவரோட ஹோட்டலுக்கா வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி தேட்டருக்கு போனோம்னா இப்போலாம் மால் ஆயிடுச்சு, மாலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் வேண்டாம். ஏன் சாதத்துக்கு நீங்கள் வரவே மாட்டீங்களா? ஏன்னா ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா வெளியே இருக்கிற கடைகளில் வாங்கிக்கலாம். வெளியே கடையில் பாப்கார்ன்லாம் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துடலாம். இப்போ மால் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் சொல்லி அனுப்புவோம், ஏமா ஒரு காஃபி 150 ரூபாங்கிறாங்கம்மா, வேணுமா? பசங்க டின் கோக் கேட்பாங்க. ஏடா இதை பாட்டில் வாங்கினா 20 ரூபா, இங்கே வந்து இதை வாங்கணுமா? பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகிறாங்க, அவங்க அந்த மூடே அப்செட் ஆயிடுது. பசங்க ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க. எதுக்கு வேஸ்டான ஒரு எக்ஸ்பென்ஸ்க்கு எதுக்கு பண்ணணும் சார்? அது அவனுக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே போயிடுது. தென் வாட்ஸ் பர்பஸ் ஆஃப் லைஃப்? ஹாப்பினஸ்னு ஒன்று இருக்கணும்ல. அது ஃபுல்லாகவும் சாப்பிட மாட்டாங்க, பாதி அப்படியே வச்சுடுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஐயோ நம்ம பைசா போகுதுன்ற ஒரு ஏக்கம் தான் இருக்குமே தவிர அவங்க சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்காது. இவர் இருக்க வேண்டாம் சார், மற்றவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இருக்குல்ல. இல்லை நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், இதை நீங்கள் அப்படியே சொல்லலாம்ல. ஆனால் அதுக்கே பழைய கதையை சொல்கிறீங்கன்னு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாமல் பன்னீர் பட்டர் மசாலா நாங்கள் பார்த்ததே இல்லை. கஷ்டத்தை தெரியாமல் இருந்துன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த காசுடைய அருமையை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இல்லை சார், காசோட அருமையை சொல்கிறதுக்கும் பழங்கதையை சொல்கிறதுக்கு என்ன தொடர்புன்னு தான் கேட்குறேன். இல்லை சார், எப்படி நம்ம அப்பா எப்படி வளர்ந்தாரு அது மாதிரி நம்மளும் இருக்கலான்ற அந்த ஒரு மனத்தை அவங்களுக்கு வந்து எடுத்துன்னு வரேன் சார். நான் அப்படி சிக்கனம் பண்ணி தான் இன்றைக்கி என்னுடைய 2 பசங்களும் MBBS படிக்கிறாங்க சார். 2 பசங்களும் இன்றைக்கி MBBS படிக்கிறாங்க. நான் அப்படி ஒரு சில விஷயங்கள் நான் சிக்கனத்தில் இருந்தால் நான் சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி 2 பசங்க, உங்களுக்கே தெரியும், ஒரு பையன் MBBS படிக்கணும்னா எத்தனை லட்ச ரூபாய் தரணும் சார். படிக்க வைக்கிறதுனால அந்த சந்தோஷத்துங்களெல்லாம் அவங்களை குறைக்கக்கூடாது சார். இப்போ வந்து பசங்க ஒரு பீஸா சாப்பிடணும், பர்கர் சாப்பிடணும், KFC சாப்பிடணும், இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்கன்னா அதெல்லாம் ஒரு ஆசை மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த எந்த ஆசையுமே அவர் நிறைவேற்ற மாட்டார். இப்படி எந்த ஆசையுமே நிறைவேற்றாமல் ஒரு மெடிசன் படிக்க வச்சு என்ன சார் யூஸ்? என்ன சார் யூஸ்? அப்படி இல்லை சார். இப்போ வந்து நம்ம பைசா நம்ம நிறைய கொடுத்தோன்னா பசங்களுக்கு அந்த பைசா பார்த்தாலும் வந்து பலவிதமான வந்து வேறு வழி பாதையில் போகிறதுக்கு ஒரு இது ஒன்று
அது வேண்டானுக்காக தான் நான் வந்து ஓகே ரைட் லிமிட்டாக நம்ம கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா பசங்க படிக்கிறது MBBS. ஸோ நல்ல வழியில் போன பசங்களுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. செல்ஃப் மேட், சுயம்புவாக கஷ்டப்பட்டு தானா மேல வந்தவங்க தன் குடும்பம் செலவழிக்கிற போது அது எப்படி பார்க்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களுடைய மனநிலை எப்படியதாக இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த ஷோ. தொடர்ந்து பேசுவோம். நைட்டில் படுத்திருப்போம், ஏசி ரூமில் படுத்திருப்போம். படுத்திருக்கையில் என்ன சொல்லுவார், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் நீங்கள் வந்து இங்கே ஏசி ரூமில் படுத்திருக்கீங்க அப்படிம்பார். அப்பா அந்த இடத்துல படுத்திருக்க கூட மனசு வராது. என் பொண்ணு என்ன பண்ணுவா, டக்குன்னு எழுந்திரிச்சு வெளில போயிடுவா. வெளில போயிட்டு அங்கே ஒரு ஃபேனை போட்டு அங்கே படுத்துக்குவா. எதுக்கு எடுத்தாலும் அந்த பேச்சு தான். நான் மலேசியாவில் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதனால தாண்டி நீங்கள் இங்கே நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு இதே பழங்காதையே திருப்பி சின்ன பிள்ளைங்கள்ட்ட நான் தாய்க்குவேன். 2 பொம்பளை பிள்ளைங்க நிச்சயமாக பெரிய பிள்ளைங்களா இருக்குது. அதுங்க ரொம்ப சங்கடப்படுது, என்னம்மா அப்போ அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடுங்க. என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி வாழ்ந்தங்கிறது என் பிள்ளைகளுக்கு தெரியாது. நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க மட்டும்தான் என் பிள்ளைகளுக்கு தெரியும். நாளைக்கு நான் இந்த வாழ்க்கையை என் பிள்ளைகளுக்கு தொடரணும்னு நினைக்கிறேன். நான் வந்து சாதாரண அடிமட்ட குடும்பத்திலேருந்து வந்த ஒரு மனிதன். நான் என்ன கஷ்டப்பட்டங்கிறது என் பிள்ளை தெரிஞ்சா எதிர்காலத்தில் என் பிள்ளை நல்லா இருப்பாங்கிற அந்த ஒரு இதெல்லாம் நான் எடுத்து சொல்கிறது. பழங்காலத்து என்னுடைய நிகழ்வுகளை நான் எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். என் பிள்ளைகள் நாளைக்கு நல்லா இருக்கணும். இப்படி உங்க பிள்ளை எதிர்காலத்தை நல்லா வளர்ந்துக்குன்னு நம்புறாரு அவரு. அந்த பிள்ளைங்க இப்போ சந்தோஷமா இல்லையே, டக்குன்னு அப்பா பேசுகிறாங்கன்னு ஓடி போயிடுது. அதை ஓயாமல் சொல்ல வேண்டியது இல்லையே. நான் வந்து நான் இன்றைய பற்றி அவங்க இன்னைக்கு பிரச்சனையா இருந்தாலும் நாளைய பற்றி நான் யோசிக்கிறேன். அவங்க நினைக்கிற இன்னைக்கு நடக்குன்னு பொண்ணு அடுத்த ரூம்ல போய் படுத்துருச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட கான்செப்ட். நாளைக்கு என்னுடைய பொண்ணு அடுத்தவன் வீட்டுக்கு போகும்போது நிச்சயமாக லாஜிக்கலா அவங்க மனைவி கேட்கக்கூடிய சாராம்சம் இதுதான். நீங்க கஷ்டப்பட்டு சிக்கனமா இருந்து மிச்சம் பண்ணி எல்லாம் பண்ணி பிள்ளைங்களோட சந்தோஷம் வேணும் சார் இருக்கணும்ட்டு பேம்பர் பண்ணி ஏசி வாங்கி போட்டுட்டீங்க. ஆனா ஒரு கதையை சொல்லி பிள்ளைய கொண்டு மறுபடியும் ஹாலில் படுக்க வச்சிருக்கீங்களே, அந்த கதையை நாங்க எதுக்காக சொல்றோம் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் சார். இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, இதெல்லாமே அவங்களுக்காக தான் பண்ணீங்க. ஆமா, கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி ஏசி எல்லாம் வாங்கி போட்டதெல்லாம் அவங்களுக்காக தான், ரைட்டா? ஆனா இப்போ உங்க கதையை கேட்க முடியாம பொண்ணு போய் பக்கத்துல படுத்து வேற ரூம்ல படுத்துருதே. நான் கஷ்டப்பட்டதை நான் மட்டும் தான் பிள்ளைகிட்ட சொல்லணுமா? நீனு சொல்லலாம்ல. அப்பா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்க அப்பா சொல்றதை கேட்கணும். அப்பா சொல்ற செஞ்சா நாளைக்கு உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். அப்பா சிக்கனமாக இருக்காங்கன்னா அது காரணம், இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும் காரணம் அவங்க அப்பா சிக்கனமாக இருந்தனால தான். அந்த சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஒரு தாயும் பிள்ளைக்கு எடுத்து சொன்னாதான் அந்த பிள்ளை நிச்சயமாக கேட்கும். ஒரு ஆண் தனித்து கஷ்டப்பட்டு மேலே வந்தவன் அவன் பதட்டத்தோடு தான் இருப்பான். ஏன்னா நான் ஏதோ தன்னை கட்டி தலையை அடமானம் வச்சு ஏதோ பண்ணி மேலே வந்துட்டேன், ஏன் நிலைமை என் பிள்ளைங்களுக்கு வந்துடப்படாது. இப்படி ஒரு ஆண் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார்? அதுல தப்பு கிடையாது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாங்க, வந்த பிறகும் இந்த பயத்தினாலேயே வாழ்க்கையை நாங்க ஏற்கனவே இழந்துட்டோம். 21 வயசுல கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னா 20 வருஷமா கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்ப கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நம்ம இருக்கு. ஆனா நாங்க இழந்ததுன்னு பாத்தீங்கன்னா எங்களோட இளமக்கால ஆசைங்க, பாசங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே நாங்க இழந்துட்டோம். இன்னமும் நாங்க அதை ஆசைப்படுறத இப்பவுமே நீங்க வருங்காலத்துல வர பயத்தை நம்பி முதல்ல பயந்தீங்கன்னா நியாயம். இப்ப வந்த பிறகும் அந்த அனாவசியமான பயத்தினால இன்னுமே எங்களை இழக்க வைக்கிறாங்க. சூப்பர் பதில் சொன்னீங்க, சூப்பர் பதில். எப்பதாங்க வாழ்றதுன்னு கேக்குறாங்க. எப்படி உங்க தரப்புல ஒரு நியாயம் இருக்கு, அதே மாதிரி அவங்க தரப்புல ஒரு நியாயம் இருக்கு. குழந்தைய கஷ்டப்படுறாங்க, நம்ம எடுத்து சொல்றோம் அப்படின்னா, நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றீங்க என் பையன் வந்து இதை ஆசைப்படுறான், இதை பண்ணணும், பேக்கெட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அவங்க வந்து கஷ்டத்தை வந்து அடாப்ட் பண்ண கற்றுக்கிட்டா மட்டும்தான் பின்னாடி வந்து சர்வே ஆக முடியும். அந்த அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு இது பண்ணுறோம். இப்போ வீட்டில் வந்து 1 hour கரண்ட் இல்லையா, பேட்டரி ஃபேன் இருக்குது வீட்டில், ஃபஸ்ட்டு 10 minutesக்கு வந்து பேட்டரி ஃபேன் போடாத அப்படின்னு தான் சொல்லுவேன் என் ஒய்ஃப்கிட்ட. 10 minutes 15 minutes பேட்டரி ஃபேன் போடாமே தூங்குறாளான்னு பாரு, தூங்கினானா கண்டினியூ பண்ணட்டும், தூங்கலை டிஸ்டர்ப் ஆகுறா அப்படின்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா கஷ்டத்தை வந்து அவங்க அடாப்ட் பண்ணணும். நம்ம வந்து அவங்கள வந்து லக்ஸரியாக இருக்க பழகி விட்டுட்டு பின்னாடி வந்து அவங்க வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்கள பற்றி கவலைப்பட்டுட்டே தான் இருப்போம் திருப்பியும் நம்மளே தான் ஃபேஸ் பண்ணணும். அவங்க ஆண்கள் 2-3 விஷயங்கள் இது மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, அந்த கஷ்டத்தை அவங்க உணரட்டும் அப்படின்பாங்க. ஓகே, ஒரு டாய் கேட்டால் உடனே வாங்காத, ஒரு 4 தடவை கேட்ட பிறகு வாங்கி கொடுக்கலாம், அப்பதான் அவங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆணை அவங்கள ட்ரெயின் பண்றான். ஓகே, நாளைக்கு கஷ்டத்தையும் நான் சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும், ஒரு லக்ஸரி மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். என் பையன் வந்து இப்போ ஃபுல்லாக லக்ஸரியாக இருக்கான், என் பொண்ணு வந்து ஃபுல்லாக லக்ஸரியாக இருக்கா.
ஓகேங்களா? அந்த லக்ஸரியை வந்து நான் ஏற்படுத்தினது தான், என் பொண்ணுக்காக நான் இதெல்லாம் வேணும்னு நினச்சி பண்ணது தான். பட் ஆனால் அதை அவளுக்கு ஃபுல்லாக தரக்கூடாதுன்னு நானே நினைக்கிறேன். நானே ஏற்படுத்திட்டு அதை வந்து ஃபுல்லாக என் பொண்ணு வந்து என்ஜாய் பண்ணக்கூடாது, என்னோட பிள்ளைகள் வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நானே நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இதுக்கும் வந்து அடாப்ட் ஆகணும். ஏன்னா சில சமயம் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இருக்கும்போது ஏன் போட மாட்டேங்கிறீங்க நீங்கள், ஏன் தர மாட்டேங்கிறீங்க? இவங்க சொல்றதை கேட்கும்போது உண்மையிலே சே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் தோணுது. நீ என்னதான் கஷ்டம்லாம் பட்டிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை வீட்டில் பேசாது அப்படிங்கிறவங்க யார்? இல்ல சார், வீட்ல பேசக்கூடாதுன்றது மட்டும் இல்ல. இப்ப இவங்க வந்து உதாரணம் கட்டி பேசுறாங்க, நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. முதல்ல இவங்க மாறி இருக்காங்களா? இப்ப என் மாமனார் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல குடுவாஞ்சேரியில இருந்து எக்மோர் வரைக்கும் வேலைக்கு போனாரு டெலிஃபோன்ஸ்ல. ஆனா என் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, இங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து நுங்கம்பாக்கம் போறதுக்கே கார்ல போறாரு. இவங்களால அதை மாத்திக்க முடியுதா? நீங்க பிள்ளைங்களை சொல்றீங்களா, முதல்ல நீங்க மாறினீங்களான்னு கேக்குறேன். நாங்களும் அது தேவைப்பட்டா அதை பண்ணிட்டு இருக்கோம் மேடம். இங்க பாருங்க சார், நான் சொல்றேன், லாஜிக்கலா சொல்றேன். நீங்க இங்க பாருங்க, நீங்க வெறும் கதை தான் சொல்றீங்க. நீங்க போட்டுருக்க டி-ஷர்ட்டே சொல்லுது நீங்க உங்க அப்பா மாதிரி இல்லைன்னு. ரைட்டு தானே? அப்போ நீங்களே அப்படி மாற முடியலையே, நீங்க சொல்ற கதை மட்டும் எப்படி பிள்ளைய மாத்துன்னு கேக்குறாங்க. என் பையன் வந்து என்னை வந்து பணக்காரனாக தான் பார்த்துருப்பான், ஏழையாக பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா அவன் பிறக்கும்போது நான் நல்ல வசதியாக இருக்கிறேன். நான் பட்ட கஷ்டம் தெரியாது, அவன் சொன்னால் தான் தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து அவன் வந்து சிவில் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ படித்த உடனே வேலை கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நான் வந்து சிமெண்ட் கடை வச்சுருக்கிறேன். இன்றைக்கி என் கஷ்டத்தை சொல்லி என் கூட வச்சு அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கொடுத்தா தான் பழைய அவன் வந்து நாளைக்கு வேலை கிடைக்கலாம் கூட என் பிஸ்னஸ் வருவான். இப்படி சொல்றதுக்கு பின்னால ஒளிந்திருப்பது என்ன? இவங்கள்ட்ட கொடுங்க. அது என்ன சொல்ல, அவங்கள பத்தி புகழ்ச்சியா சொல்ற மாதிரி ஸ்டேஜ்ல அவங்க தற்பெருமைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை சொல்றது அந்த ஃபீலிங் வந்துருது பாரு, அவங்க பெருமை இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு இரிட்டேஷன் வந்து. இதுக்குள்ளால பின்னால தற்புகழ்ச்சி இருக்கு. இப்படி சொல்லுவதன் பின்னால என்ன ஒளிந்திருக்கிறது? செய்ய இஷ்டம் இல்லை சார், அதை மறுக்கிறாங்க, நாசுக்கா மறுக்கிறாங்க. நம்ம கேட்குற ரீசனை இந்த பழைய கதையை சொல்லி நம்ம என்ன சொல்ல வரமோ அதை வாங்கி கொடுக்க இஷ்டம் இல்லாம அதை மறுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. ஓகே, அவாய்ட் பண்றது. ஆக்சுவலா இதுக்கு பின்னால ரெண்டு இருக்கு. ஒன்னு தற்புகழ்ச்சி, இன்னொன்னு பெருமை, இன்னொன்னு ஒரு சிம்பத்தி தேட பாப்பா. சரி, என் பாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார், இது ஒரு கழிவிறக்கம், என் உழைப்பை யாராவது என்டாஸ் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இப்போ இந்த ஷோலே நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், நீங்க ஷோவை போட்டு பார்க்கல தெரியும், எல்லாரும் கஷ்டத்தை வேற வருமானம். இன்னைக்கு என் பையன் 2 பேரும் டாக்டர் படிச்சு வச்சுட்டேன் சார், நான் இன்னைக்கு மலேசியாவில் கஷ்டப்பட்டேன் சார், இன்னைக்கு என் வீட்டில் 4 எல்லாரும் சொல்லல என்னென்ன சொன்னீங்கன்னு வேணா நீங்கள் போட்டு பாருங்க. 4 ஏசி இருக்கு சார், இந்த லிஸ்ட்லாம் சொல்லவே மாட்டான், சிம்பிளாக இருக்கவன். எதுக்கு இங்கே வந்து சொல்கிறான் அப்படின்னா, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறது தான். இல்லை, அது தப்பு இல்லைங்கிற விஷயம். அதாவது நீங்கள் பையனை நல்வழிப்படுத்தல், பொண்ணை நல்வழிப்படுத்தல்னு ஒரே விஷயத்துக்குள்ள மறுபடி போனீங்க. ஆனால் உண்மையாகவே அதை தாண்டி வேற என்னென்ன காரணங்களுக்காக பழைய கதைகளை சொல்லுது? சில நேரத்தில் வந்து இயலாமைன்னு ஒன்று இருக்குது சார், அதனால தான் சார் அந்த பழைய இதெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன இயலாமை? சில நேரத்தில் இப்போ வயலில் காசு வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது பாப்பா கேட்கும்போது உடனே வாங்கி கொடுத்துடலாம். சில நேரத்தில் இல்லாமல் இருக்கிறோம், அப்போ அந்த மாதிரி டயத்தில் புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு தள்ளி போடுறதுக்காக இந்த மாதிரி சொன்னோம்னா இந்த பழைய கதையை நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பாப்பாட்ட சொல்றப்ப அது எவ்வளவு சுகமா இருக்கு சொல்லல. நமக்கு சுகமா இருக்கு சார், ஆனால் பிள்ளைகள் கேட்கவே இல்லையா தெரியல தான் சார். அவங்கள பத்தி விட்டுருங்க, சொல்லல சுகமா இருக்குல்ல. ஆமா, ஏன் என்னது அது? அந்த கஷ்டப்பட்ட சொல்லும் போது எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் சார். ஆறுதல் கிடைக்குதா? எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கு சார். நீங்க எல்லாரும் பாருங்க, மறுபடி அந்த பழங்காத திருப்பி சொல்றனால எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், நிம்மதி அடைறேன். நான் நிம்மதி அடைறேன். எஸ், நான் அதுல நிம்மதி அடைறேன் சார். இதை ஒரு ஆண் திரும்ப சொல்றதுக்கு பின்னால என்ன இருக்கு? அவனுடைய ஆறுதல் இருக்கு. நான் ஜெயிச்சிட்டேன் திரும்ப அவன் சந்தோஷமா அதை சொல்றான். அவன் உண்மையா சொல்லப்போனா பிள்ளையை வழிநடத்துவதற்காக சொல்வதை தாண்டி தன்னுடைய வெற்றி கதையை வீட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு பெயின் குறையுது சார், வெளியில மனசுல விட்ட பெயின்லாம் குறையுது. பெயின் கொஞ்சம் குறையுது. பெயின் குறையுது. பட்ட கஷ்டம் இந்த அளவு வந்துட்டு நினைக்கும் போது இப்போ சொல்லும் போது ஒரே ஒரு பெயின் ரொம்ப குறையுது சார். சூப்பர், பெயின் குறையுது. பின்னால சாட்டை கொடுங்க சார். இதோட டோட்டல் லாப நஷ்டம் எல்லாமே ஒரு ஆணுக்கு வர்றதால அவன் வந்து அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்லிட்டே இருக்கான் சார். ஓகே, இதோட லாப நட்டம் ஆணுக்கு தான், பெண்ணுக்கு தான், பெண்ணு கிடையாது. ஓகே, சூப்பர். எஸ், பின்னால ஆக்சுவலாக வந்து நம்ம படுற கஷ்டத்தை நம்ம சொல்கிறதுனால என்ன நமக்கு கிடைக்குதுன்னா உண்மையிலே சந்தோஷம் கிடைக்கும். இன்னொன்று, நம்ம பையன் வந்து மற்றவங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவான், எங்கள் அப்பா இதெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தார், ஸோ எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படின்னும் போது அது நமக்கு இன்னொரு சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் உடச்சிடாத, இதெல்லாம் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பயங்கர சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலு எப்பவுமே நம்ம இருப்போமான்றது சொல்ல முடியாது சார். அந்த ஒரு பய உணர்வு நமக்கு இருக்கிறதுனால நிலையா இருக்காது. நான் கூட இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஒரு 18 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த ஒர்க் பண்ணுற டைமில் நல்ல சேலரியில் இருந்தேன், சீனியர் சூப்பரண்டாக இருந்தேன். அந்த டைமில் அந்த வேலை ஜாப் வேணான்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டேன், உடம்பு முடியலன்னு சொல்லி ஒய்ஃபுக்கு. இப்போ நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். இந்த டைமில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ அதில் நிறைய நான் சேவிங்கு வெளியில் கடன் வாங்கி அதில் பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கப்போ இப்போதைக்கு வருமானம் வந்து அங்கே நான் பண்ண சேலரியை விட கம்மி அப்படி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுடைய தேவைகள்லாம் அதிகமாக கேட்டாங்கன்னா என்ன ஆகுறதுன்னு ஒரு பய உணர்வில் அதை நான் திருப்பி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று இருக்குது.
ஒரு குடும்பத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள விரும்புகிற ஆண் பல்வேறு உத்திகளை கையாளுறான். அதுல மிக முக்கியமான உத்தி மணி, பணத்தின் வழியாகவே குடும்பத்தை கட்டுக்குள் வைத்திருத்தல். குழந்தையும் மனைவியும் பணத்தின் வழியாகவே கட்டுப்படுத்தல்ங்கிற ஒரு சைக்காலஜியும் இது பின்னால் உண்டு. ஏன்னா நீங்க பணம் பண்ண பிறகு உங்களை எழுத்து பேச முடியாது. யார் வீட்டில் பணம் பண்ணக்கூடிய ஆளோ அவருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்துன்னு ஒன்று இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த நம்பிக்கையை கொஞ்சம் நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பழங்கதைகளை சொல்லுவதன் மூலமாக தொடர்ந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு கழிவிறக்கம் தான். தாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை குடும்பம் பொறுப்பில்லாமல் செலவு செய்கிற போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. தங்களுடைய சிரமங்களை குடும்பங்கள் புரிந்து கொள்வதில்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எந்த செலவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு தீர்மானத்திற்கு இவர்கள் வந்து விட்டார்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க தங்களுடைய கடந்த கால கதையை ஏன் தினந்தோறும் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க? அதுக்கு உளவியல் ரீதியான ஏதேனும் காரணம் இருக்கிறதா அல்லது அது ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நீங்கள் தான் உங்கள் பையனுக்கு ஒரு பெரிய பைக் வாங்கி கொடுக்குறீங்க இல்லையா? ஒரு மாலு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆனால் அங்கே மாலில் இருக்க வசதிகளை அவன் அனுபவிச்சா உங்களுக்கு கோவம் வருது. உங்கள் மனைவி அதை செய்கிறப்போ உங்களுக்கு கோவம் வருது. ஆனால் இதுக்கு தானே எல்லாம் பண்ணீங்க. நீங்கள் தான் ரைட்டா? உள்ளூரை அதையே உங்களால் தாங்க முடியும். உங்கள் மனைவி அந்த வசதியை அனுபவிக்கிற போது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலை? அப்போ என் பணத்தை அடுத்தவர் பயன்படுத்துகிற போது எனக்கு ஒரு எரிச்சல் வருது. வீட்டில் உள்ளவங்க கூட இருக்கலாம், விளக்க வேண்டாம். என் பணத்தை அடுத்தவர் பயன்படுத்துகிற போது எனக்கு உள்ளூர ஒரு கோபமும் எரிச்சலும் வருகிறதுங்கிறவங்க மட்டும் கை தூக்குனா போதும். வீட்டில் இருந்தவங்களா இருந்தாலும் சேர்த்தான், மனைவி யாரா இருந்தாலும் வருகிறது. ரொம்ப சிம்பிள். இந்த பணம் வந்த பிறகு உங்க வீட்டில் பணம் இந்த எப்படி பணம், ஒரு 1000 ரூபாய் காசு சம்பாதிக்க என்ன கஷ்டப்படுறங்கிற வேர்டு ஆண் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு வருதுங்கிறது ஆணுக்கு தான் தெரியுது. இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னே தெரியாம, அதை பத்தி எந்த லஜ்ஜையுமே இல்லாம பணம் வந்த பிறகு இந்த மனைவிமார்கள் எப்படி பொறுப்பு இல்லாமல் செலவு செய்கிறாங்க? சார் முன்னெல்லாம் வந்து சாதாரண சாரி எடுத்துருந்தாங்க. இப்போ பணம் வந்த பிறகு பட்டு சேலை தான். ஒன்லி பட்டு. அதை மீறினா இந்த காட்டன் சைடில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு இல்லையா? அது மாதிரி சாரீஸ், நகைங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. நான் செப்பல் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இதாக தான் போடுவேன். அப்படி கம்பெனியாக தான் போடுவேன். நீங்கள் சொன்ன புடவை எடுக்கணும்னா பட்டு புடவை மட்டும் தாங்க எடுப்பேன். அதுவும் காஞ்சிபுரத்தில் போய் தான் எடுப்பேன். அது காரில் போனால் தான் போவேன். ஏசி வச்ச காரில் தான் போவேங்க. ஏன் எப்படி மாறினீங்க? இருக்கும்போது அனுபவிக்கலாம்ல சார், இல்லாதப்ப இருந்தோம். ஆனால் இது ரொம்ப சாதாரணமான ஒரு சுமாரான பதில். இல்ல இருக்கும்போது அனுபவிக்கலாம். அப்ப இல்லாதப்ப உங்களால டப்புன்னு மாறிக்க முடியுமா என்ன? 20 வருஷமா கஷ்டப்பட்டுனா எப்பதான் அனுபவிக்கிறதுன்னு நாங்க பாத்தீங்களா? இப்ப அனுபவிச்சிடுவாங்க. திருப்பி பின்னாடி பிள்ளைங்க அது பின்னாடி என்ன பண்ணுவாது? 10 வருஷம் அனுபவிச்சிருவீங்க. திருப்பி பின்னாடி 10 வருஷத்துக்கு அதை யோசிக்கிறதே கிடையாது. அதை யோசிக்கிறது நம்ம தான் சம்பாதிக்கிறோம் மட்டும் தான் யோசிப்பாங்க. 10 வருஷம் கஷ்டப்பட்டுட்டீங்க, இன்னும் 10 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ரொம்ப ஜாலியா இருந்துட்டு திருப்பி பின்னாடி ஏன் கஷ்டப்படுவானே? அடுத்து மறுபடியும் அதே கஷ்டம். அதுக்கு ஒரு நிதானமான நிதானமா போற வந்த உடனே பறக்க வேண்டியது, இல்லை கீழே விழுந்துக்க வேண்டியது. இல்ல சார், ஒருத்தவங்க இருக்கும்போது பார்த்தா நமக்கு ஒரு ஆசை தானே. சரி இல்லை கேட்கும்போது அவங்க இருக்காங்க, அவங்க போட்டிருக்காங்க, நம்ம வாங்கி இல்லைன்னு சொல்லுவாங்க. நமக்கு வரும்போது நமக்கு தெரியும், சரி அது அன்னைக்கு இல்லைன்னு நாங்களே அதை வாங்கி தான் ஒரு போட்டு பார்ப்போம். ஒன்று வாங்கினா பரவாயில்லைங்க சார். சார் அதை தான் சொல்ல வரேன். ஒன்று வாங்கினா சந்தோஷம். அதுலேயே 4 வெரைட்டியே வாங்கணும். முதல்ல சொன்னதை வேணா நீங்க ஒத்துக்காமல. கண்டிப்பா இது யதார்த்தங்க. ஏங்க ஒரு காலத்துல இரவல் நகை போட்டுக்கிட்டு நான் கல்யாணத்துக்கு போனேன். இன்னைக்கு என்கிட்ட கையில காசு கொஞ்சம் இருக்கு, நானும் சந்தோஷமா 4 பேர் நல்ல நகை வாங்கி போட்டுக்கிட்டு போய் நான் சபையில நிக்கணும்னு ஒரு பெண் நினைக்கிறா. அவ்வளவுதானே. வேற நான் படிக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெஸ்ஸே இருக்காது. எங்கள் அண்ணிங்களோட புடவைகளை வாங்கி தச்சு தான் நான் போட்டு போவேன். ஆனால் இப்போ என் கணவர் நிறையா சம்பாதிக்கிறார். அவர்கிட்டருந்து ஒரு 4 புடவை வாங்குறதுல எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியலை. ஏன்னா காசு இருக்குது. இல்லாதப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால தான் என் பிள்ளைங்களை இன்றைக்கி நல்லா ட்ரெஸ் எடுக்க போனோன்னா 2000 3000 தான் ட்ரெஸ் எடுப்பேன். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது. என் பிள்ளைங்களாலும் நல்லா இருக்கட்டும். அப்பா சம்பாதிக்கிறாங்க. அப்போ என்கிட்ட எங்கள் அப்பாட்ட வறுமை, சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. அந்தளவுலாம் எங்களை வளர்த்தார் 4 பிள்ளைங்களையும். வீடு வந்து டி நகரில் இருக்குது சார். ஆக்சுவலாக டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு சுடிதார் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஓ அப்படியே ஜஸ்ட் லைக் தட். பக்கத்துலேயே நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது கடை. மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுடிதார் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி செலவு பண்ணிட்டு கடைசி நேரத்தில் உட்காந்துட்டு என்ன செலவு பண்ணேனே தெரியல, இவ்வளோ செலவாயிருச்சு. கணக்கு வழக்கே பார்க்கறது இல்லை. கணக்கே இருக்காது சார். ஆனால் கடைசி நேரத்தில் உட்காந்து நான் உட்காந்து கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். ஓகே எஸ். பணம் இவர்கள் கண்ணை எப்படி மறைத்து விட்டது என்று நினைக்கிறேன்? பணம் வந்தவொடனே வெளியூர் போகணும், டூர் எங்கேயாச்சும் போகணும். டூர் இந்த பணத்தை எப்படியாச்சும் அழிக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தை காமிச்சு கண்டுபிடிச்சு அழிக்கிறாங்க. ஆமாம்.
பணம் கம்மியாக இருக்கிற டைமில் அவங்க நம்மளுடைய உடல் நலத்தை பற்றியும் நம்மளுடைய ஹெல்த்து கான்ஷியஸை பற்றி அவங்களுக்கு நிறைய நம்மளோட அவங்களுக்கு ஜாஸ்தியாக அவேர்னஸ் இருக்கும். ஆனால் பணம் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு இதை நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களை பற்றி அவங்க விசாரிக்கிறதோ நம்ம மேலே கேர் எடுத்துக்கிறது கம்மியாயிடும் சார். அது உண்மை. அது அவங்க மேலே அவங்களும் பார்த்துக்க மாட்டாங்க, நம்மளையும் கேர் எடுத்துக்க மாட்டாங்க. பணம் இருக்கு வேணா டாக்டர் பணம் இருக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. பணம் இவ்வளவு வந்த பிறகும் கூட எந்தெந்த விஷயத்துல உங்க வீட்டுக்காரர் கஞ்சனா இருக்காரு? ஒரு ப்ரௌன் கலர் பேண்ட் இருக்கு சார். அந்த பேண்ட் வந்து கலர் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா மங்கி போய் 2 ஷேடாக தெரியுது சார். அதை போடாதீங்க, நான் அயன் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் டபுள் ஷேடாக தெரியுது, நல்லா இருக்கு, தெரியாது, இப்போ அப்படிதானே பேண்ட் வருதுன்னு சொல்லி போட்டு போவார் சார். ஓகே. பணம் வந்த பிறகு இந்த பழைய ஏழ்மையின் அடையாளமாக என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஷர்ட் அதே மாதிரி காஸ்ட்லியாக வாங்கிக்க மாட்டாங்க சார். செப்பல்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க. அது என்ன இருக்குதோ அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி முதுகில் ஒரு சின்ன கட்டி வந்தது, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாயில் முடிஞ்சிருக்க வேண்டியது. கடைசியில் அதை கவனிக்காமையே விட்டு ஒன்றும் இல்லை சரியாயிடும் சொல்லிட்டு ஒரு 60-70 கிட்ட செலவு. அதை உடனே கவனிக்க மாட்டாங்க. ஓகே, அது செலவாயிரும்ட்டு. ஆமாம். ஓகே, வேற அவங்களுக்கே அவங்க செஞ்சுக்காம அந்த பழைய கிராமத்தானாகவே பழைய ஏழையாகவே இருப்பது என்னென்னலாம் பண்றாங்க? சாப்பாடு விஷயத்தில் இப்போ காலையில் பண்ண ரைஸ் இருந்துச்சு, இல்லை நாளைக்கு இருந்துச்சுன்னா நான் காலையில் இதே சாப்பிட்டுக்கிறேன், வேஸ்ட் பண்ண வேண்டாம், டிஃபனே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து ஒரு ஷர்ட் வச்சுருக்காங்க, அதை வந்து நானும் வந்து என்னோட மேரேஜ் எனக்கு 5 இயர்ஸ் ஆச்சு, மேரேஜ் ஆனதுலேருந்து அந்த ஷர்ட் போட்டுருக்காரு. இப்போ அதை நான் எங்கேயாவது எடுத்து வச்சா கூட எடுத்து போட்டுருவார் கரெக்டாக. சார் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு செப்பலாக இருந்து போனால் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி தான் போடுவாங்க சார். கடையிலேருந்து ஒரு ஃபெவிக்விக் எடுத்து அந்த செப்பலை ஒட்டிப்பாங்க. செப்பல் 200 ரூபா தான், அந்த ஃபெவிக்விக் 4 வாட்டி வாங்கி போடுவாங்க. அப்புறம் முக கண்ணாடிக்கும் அதே மாதிரி ஸ்க்ரூ மாற்றி தான் போடுவாங்க, கண்ணாடி மாற்றவே மாட்டாங்க. இன்னைக்கும் கண்ணாடி பாருங்க, கண்ணாடியில் வேற ஸ்க்ரூ தான் போட்டு வச்சிருப்பாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஃபேண்ட் ஷர்ட்லாம் நான் வந்து எடுத்ததே கிடையாது, எல்லாம் அவங்க தான் எடுத்து வருவாங்க. இல்லை ஏன் இந்த வேஷமும் கேட்குறேன், எடுத்துக்க வேண்டியதானே? நான் வச்சு கடை வச்சுருக்கிறேன். சரி நம்ம கடை வச்சிருக்க இந்த ட்ரெஸ் போதும், இந்த செப்பல் போதும் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் அதுக்காக அந்த செப்பலை எப்பவும் போட போகிறது இல்லை. குறைந்தபட்ச தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ளாமல் எனக்கு ஒரு அடையாளத்தை நான் காட்டிக்கிறதே கூட ஒரு சின்ன விளம்பரம் தான். உங்கள் பையன் என்ன பண்ணுறாரு? என் பையன் வந்து சிவில் படிக்கிறான். சிவில் படிக்கிறாருல? ஆமாம், அவனுக்கு எல்லாமே செய்கிறேன் நான். ஏன்னா அதெல்லாம் செய்வீங்க, அதை பற்றிங்களா மறுபடியும் எதாவது சொல்ல வரீங்க? எல்லாரும் செய்வீங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. சொந்த வீடு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்க. அவர் வந்து பிரைவேட் காலேஜ் படிக்க வச்சிங்களா, மெரிட்ல போயிருக்காரா? பிரைவேட். எத்தனை லட்ச ரூபா படிக்க வைக்கிறீங்க? அது பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க, என்ன நாட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சார். அவன் மெரிட்லேயே வந்தான். புழுகு இதெல்லாம் முதல்ல சொல்லுங்க. அட விடுங்க பாஸ், உங்க பையனை வேலை விட்டு ஒரு 7-8 லட்ச ரூபா செலவு பண்ணிருப்பீங்களா? இல்லை அவ்வளோ சார், கம்மி தான். ஓகே, 5 லட்ச ரூபா. நான் என்ன கேட்குறேன், 5 லட்ச ரூபா செலவு பண்ணி பையனுக்கு சீட் வாங்கி கொடுக்குறீங்க, 200 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கி போட்டுட்டா என்ன? அப்படி இல்லை சார், உங்களுக்கு அதாவது இல்லை என்ன தடுக்குன்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், இந்த 200 ரூபா செருப்பை நீங்க மாத்துறதுனால உங்க பொருளாதார ரீதியா உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துட போறது இல்லை. ஆமாம், வரப்போறது இல்லை. ஆனா அதை வாங்கி போடாம ஃபெவிகால் வச்சே ஒட்டி போட்டுக்கிறீங்களே, இதுக்கு பின்னால என்ன இருக்கு? நமக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதே பையனுக்கு கேட்டீங்கன்னா 4 செருப்பு வாங்கி கொடுத்துருப்பேன். ஆமா, அப்போ நான் இந்த மாதிரி இருக்க போய் தானே நான் அதை செய்ய முடியுது. இல்ல ஆனா நானும் அதே மாதிரி ஊதாரித்தனம் நம்ம செலவு பண்ண வச்சுங்களேன். இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு செப்பல் மாத்துறதுலயே ஊதாரித்தனம் இருக்கு. எது ஒரு செப்பல் மாத்துறதுலயே ஊதாரித்தனம். அதானே பிரச்சனை. இப்ப என்னன்னா, செப்பல் நீங்க உங்க பிள்ளைக்கு செய்யுங்க பண்ணுங்க வேணான்னு சொல்லல, 200 ரூபா செருப்புல மிச்சம் பண்றதுக்கு பின்னால ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியல. கஞ்சத்தனம் சார். ரொம்ப கஞ்சத்தனம் இல்ல சார், தனக்குன்னு செய்ய மனசு வரல, அவ்வளவுதான். ரைட். ஏன்னா நம்ம பிள்ளைகள் செய்யும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கு, நம்ம மனைவி வாங்கும்போது சந்தோஷம் இருக்கு, நமக்கு வாங்கும் போது அது வந்து சந்தோஷமா தெரியல எனக்கு. பாருங்க, இதாங்க ஆம்பளை மனசு, இதான் ஆம்பளை மனசு. பெண் தான் தன்னை தியாகியை அறிவிச்சுக்கோ, ஆணுக்கு சொல்லவே தெரியாது. அதுல நமக்கு பெருசா சந்தோஷமே இல்லை. பிள்ளைய புது ட்ரெஸ் போட்டு போனா சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, நாங்க கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்த பணத்தோட அருமை தெரியலன்னு ஆண்கள் சொல்றாங்க. இந்த காலத்துக்கு பிறகும் கூட நான் நல்லா வாழ வேண்டாமா அப்படின்னு ஒரு பெண் கேட்கறாங்க. எல்லா வீடுகளிலும் அல்லது பெருவாரியான வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் எழுத்தாளர் திரு மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்கள், லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் எழுத்தாளர் மற்றும் நிதி ஆலோசகர் திரு நாகப்பன் அவர்கள், லெட்ஸ் வெல்கம். தேங்க்யூ. கெஸ்ட்டுகள்கிட்ட போகிறதுக்கு முன்னால் ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது இந்த தனியாக சம்பாரிச்சு வந்தவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், அதை திமிர்னு சொல்ல முடியாது. நான் கஷ்டப்பட்ட ஏதாவது முதல்ல அவர் சொன்னார் பாருங்களேன், நான் வந்து யாருடைய ஆதரவு இல்லாமல் நான் வந்தேன், ஸோ தட் நான் வந்து சொந்த காலில் நின்னேன். இது அடிக்கடி வீடுகளில் சொல்லுவாங்க, நான் யார் நம்பியும் இல்லை, அந்த வேர்டு அடிக்கடி அவங்கள்ட்ட வரும். ஓகே, அவங்கள அறியாமலே அவங்களுக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் இருக்கும், நானே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹுப்ரிஸ்னஸ் அப்படிம்பாங்க. ஒரு அதிகார மையமாக அவங்க செயல்படுவாங்க. இவர்கள் தானாகவே கஷ்டப்பட்டு ஜெயித்து வளர்ந்த காரணத்தினாலேயே இவர்கள் காட்டுகிற அதிகாரம் என்ன? சார் சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க நியூவாக ஒரு முடிவு எடுப்பாங்க. அது வந்து அப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கும் இல்லாமல் இருக்கும்.
அதுக்கு அந்த கடன் வாங்கினாலும் அதை செய்யணும்னு நினைப்பாங்க சார். அப்போ நம்ம சொல்லுவோம் வேணாம், நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க, ஜெயிக்கிறீங்க, ஓகே. ஆனால் இந்த டைமில் இது வேணான்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க சார். நான் கரெக்டாக தான் பண்ணுவேன், எனக்கு தெரியும், நான் எல்லாம் பண்ணுவேன், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க இன்னொருத்தருடைய கருத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நம்ம சொல்கிறோன்ற அதை காதலே வாங்கவே மாட்டாங்க. அதை முடிச்சுட்டு தான் சார் வந்து நிற்பாங்க. ஓகே, எஸ், ரைட். பக்கத்தில் அவங்களோட பிஸ்னஸ்க்காகவே அடுத்து அவங்க மேல்கொண்டு கடன் விஷயத்துக்கு போகும்போது நம்ம தடுக்கிறோம். இல்லை இது வேண்டாம், நம்ம வளர்ந்துட்டோம், திருப்பி இதை விட நம்ம விரலுக்கு தாண்டி நம்ம போகக்கூடாது, அதனால நமக்கு ஆபத்து வரும், இருக்கிறத நம்ம இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம சொல்லும் போது அந்த கருத்தை காதலே வாங்கிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பயந்தா வளரவே முடியாது, துணிஞ்சுதான் கால் வைக்கணும். இன்னொன்று என்ன, கடன் இருக்க தான் நம்ம வளர்றோங்கிறே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு நமக்கு அந்த அப்போதான் அந்த ஒரு ஆம்பிஷன் நமக்கு வரும், சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணும்னா நமக்கு கடன் இருக்கணும். அதுக்காக தான் நான் ஓடுவேன், அப்படி ஓடி ஓடி உழைச்சாதான் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அடுத்ததை அவங்களால கவனிக்கவே முடியல. ஓகே ஓகே, வேற எனிபடி? ஒரே வார்த்தை சொல்லுவார், ஓ வேலையை பார். ஓ வேலையை பார். எனக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிட போது, நான் வெளியில நாயா சுத்துறேன், நீ வீட்டில் ஏசியில் தானே உட்காந்துருக்க, உனக்கு தெரியுமா? நீ தேவையில்லாம விஷயம் தலையிடாத. எனக்கு தெரியும் நான் யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பண்ணணும், யார்கிட்ட டீல் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். நீ வாய மூடு. உனக்கு என்ன தெரியும்? கல்லால் உட்கார வச்சத்துல நீ பேசுறியா? ஒரே வார்த்தை. அதுக்கு மேலே நான் பேசவே மாட்டேன். சரி அவர் காசு தானே போதுன்ட்டு பேசாமல் உட்காந்துருவேன். வேற யார்ட்டா கொடுங்க, இந்த அவங்கள்ட்ட கொடுங்க. ஒரு 1000 ரூபா அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஒரு 1000 ரூபா இப்போ இருக்க சூழ்நிலையில் 1000 ரூபாங்கிறது இப்போ சாதாரணம் ஆயிடுச்சு. சாதாரண ஆயிடுச்சு. ஒரு 1000 ரூபா, அதை பத்தி உங்க மதிப்பு என்ன? ஒரு சண்டே செலவு சார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்ல இருக்கறோம்னா சாப்பாட்டு செலவு 1000 ஒரு சண்டே செலவு. ஓகே, வேற? ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் சார். ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம். ஓகே, எஸ், கீழே ஒரு டின்னர் போயிட்டு வரதுக்கு 1000 ரூபாய். ஒரு டின்னர். ஆனா உண்மையிலே ஒரு 1000 ரூபா அப்படின்னா என்ன? 1000 ரூபாயின் அருமை என்னவென்று உங்கள் மனைவிகளுக்கு சொல்லுங்க. என்னோட தொழிலை ஒரு நாள் நடத்திடுவேன் சார் கஷ்டப்பட்டு. என்னோட பிஸ்னஸ் ஒரு நாள் ரன் பண்ணிடலாம். ஒரு 1000 ரூபா வச்சுட்டா ஒரு நாள் குடும்பமே ஒரு 10 நாள் குடும்பம் நடத்தலாம், ஒரு நாள் பிஸ்னஸ் பண்ணலாங்க சார். 10 நாள் குடும்பம் நடத்தலாம், ஒரு நாள் பிஸ்னஸ் பண்ணலாம். நமக்கு வந்து அது ஒரு 1000 ரூபாயா இருக்கலாம், அது வந்து ஒரு குடும்பத்தோட மாச வருமானமாக கூட இருக்கலாம். அதை வச்சு அவன் ஒரு குடும்பம் ஓடுது இன்னைக்கும். ஓகே, ஒரு பக்கம் ஒரு 1000 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு குடும்பமே ஓடுது. வேற வேற? அந்த பணம் 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 5000 தேங்காய் விற்கிறேன். 5000 தேங்காய் விற்கணும். வித்தாதான் அந்த லாபத்தை எடுத்து 5000 தேங்காய் வித்தா தான் அதுல ஒரு 1000 ரூபா கிடைக்கும். இதான் கேட்குறேன். சார் இன்னைக்கு வந்து வேலையில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அந்த எல்லா சேலஞ்சஸையும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோம். அதை சம்பாரிச்சுட்டு இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரியில் வந்து வேலையே இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அப்படி இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வந்து இது பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும். ஓகே, வேலை இருக்குமா இல்லையானே தெரியாது, அதுக்கு இடையில வரக்கூடிய காசு இது. 8 ஹவர் நம்ம மிஷினில் நின்று வேலை செய்கிற அந்த ஒரு நாள் கூலி தான் சார் அந்த 1000 ரூபாய். அவங்க நினச்சி பார்க்கணும், ஒரு நாள் நம்ம ஹஸ்பண்ட் நின்று ஒரு இடத்துல நின்று ஒரு மிஷினை வந்து 8 ஹவர் ஓட்டினா தான் அந்த 1000 ரூபாய் ஒரு நாள் கூலியாக நம்ம வாங்குறோம். அவங்க அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி சொன்னால் அந்த 1000 ரூபாய் அவங்க செலவு பண்ணதை யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, வேற? 1000 ரூபாயின் அருமை. அடுத்து மந்த்லி சேலரியை விட இந்த ஹாலிடே ஒர்க்லாம் போனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே கிடைக்கும். என்னோட ஹாலிடே பே, நான் இப்போ இந்த பக்ரீத்துக்கு போகிறேன், இப்போ தீபாவளிக்கு போகிறேன், பொங்கலுக்கு போகிறேன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபா. அந்த ஒரு 1000 ரூபாய்க்காக குடும்பத்தோடு இருக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு நான் அதுக்காக போகிறேன், ஒரு 1000 ரூபாய்க்காக. டே ஷிஃப்ட் பண்ணோம்னாக்கா ஒரு 500 ரூபா தராங்கண்ணா சார். 1000 ருபீஸுக்காக நைட்டு எல்லாம் தூங்கின பிறகு ஒர்க் பண்ணுவோம். அந்த 1000 ரூபாய்க்காக நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. திரு மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்கள் 2 சைடும் நிறைய விஷயங்கள் பேசின பார்த்தீங்க, உங்கள் வியூ? இந்த விஷயத்தில் நானே சுயமாக கஷ்டப்பட்டு மேலே வந்தவன் தான். வெற்றி வீரனா நான் என்னை அங்கீகரிக்க யாராவது தயங்கியிருந்தா சுற்றம் சொந்தம் பொறாமைப்படுவதாக, வருத்தப்படுவதாக, புறம் சொல்வதாக நான் சந்தேகப்படுறேன். சொந்த வீட்டில் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்க. நீ தான் ஜெயிச்ச, கஷ்டப்பட்ட, என்னை காப்பாற்றுற அளவுக்கு முன்னேறிக்க அப்படின்னு அங்கீகரிக்கலை. வெற்றி வீரனான தன்னை வீடு அங்கீகரிக்கலை, சுற்றம் அங்கீகரிக்கலை, சொந்த வீடு அங்கீகரிக்கலை. ஆனால் தான் அங்கீகரிக்கிறோம். தான் அங்கீகரிக்கிற அந்த வெற்றி வீரன் தன்னுடைய தோல்விகளை சொல்ல பயப்படுறான், கசப்புகளை சொல்ல பயப்படுறான். ஏன்னா தோல்விகளை சொன்னால் மாமனார்கிட்ட மரியாதை குறைஞ்சிடும், மனைவிட்ட மரியாதை போயிடும், பிள்ளைகளுடைய மரியாதை போயிடும். தன் குறித்து கண்ணீரும் கவலையும் வருமா அப்படின்லாம் இல்லை. ஆனால் அவமானங்களை பகிர்ந்தால் பரிவு வரும் குடும்பத்துக்குள்ள. நம்ம அன்பாக இருந்தால், ஆனால் அன்பாக இருந்ததில்லை. நாம் குடும்பத்தை அனுபவிச்சிருக்கிறோம். ஆண்களாகிய தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள், சுய சம்பாத்தியக்காரர்கள் குடும்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள், குடும்பத்தை ஆண்டிருக்கிறார்கள்.
குடும்பத்தின் மீது அதிகாரம் செலுத்தியிருக்கிறார், குடும்பத்தின் மீது அன்பு செலுத்தியது. கடந்த கால கதைகளை தங்கள் பிள்ளைகளிடமும் வீடுகளிலும் தொடர்ந்து பேசக்கூடிய ஆண்கள் ஏன் தாங்கள் பட்ட அவமானங்களை வீடுகளில் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது? இதுக்கு என்ன ரீசன் காரணமாக இருக்க முடியும்? பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. செல்ஃப் மேட், சுயம்புவாக கஷ்டப்பட்டு தானா மேல வந்தவங்க தன் குடும்பம் செலவழிக்கிற போது அதை எப்படி பார்க்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களுடைய மனநிலை எப்படியதாக இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த ஷோ. தொடர்ந்து பேசுவோம். ஒரே ஒரு விஷயம் என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், இல்லை சொந்த மதிப்பீடுகள்லேருந்து சொல்கிறேன். ஆண்களை விட பெண்கள் புத்திசாலி. உலகம் சுற்றுறோம், ஊர் சுற்றுறோம், தெரு சுற்றுறோம், எல்லாம் சுற்றுறோம், உலகம் சுற்றுறோம். பெண்கள் இப்போ அடுப்பங்கரையை விட்டு தாண்டதில்லை, அடுப்பங்கரையும் படுக்கரையும் தாண்டதில்லை. அவங்களுக்கு வீடே கதி என்று இருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, உலக வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, வாழ்வியல் பண்பாடுகள் இவங்கள் ஆண்களுக்கு தெரிஞ்சது பெண்களுக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா அவங்க பட்டு தேடி இருக்கிறாங்க. உதாரணமாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். பாத்திர கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு மிக்சி வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம். மிக்சி வாங்கி நான் முடித்த உடனே பேங்க் பாஸ்புக்கோட கணக்கு குறைஞ்சிருச்சேன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பெண்கள் 2 தட்டு வாங்குறாங்க, 2 கிளாஸ் வாங்குறாங்க, 2 கிண்ணம் வாங்குறாங்க. இதெல்லாம் என்ன? நமக்கு நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிடுறோம். நானும் நம்ம இல்லை, ஆண்கள் நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் வீட்டுக்கு விருந்தாள் வருது, நான் ஒரு கையிலி மேலே சட்டையை மட்டும் மாட்டிக்கிட்டு கெத்த வந்து உட்காந்துக்கிடுவேன். டைனிங் டேபிளை துடைக்கிறது, சேறுகளை போடுறது, வீடுகளை சுத்தம் பண்ணுறது, துணிமணி மடித்து வைக்கிறது, புத்தகங்களை ஒழுங்கு கொடுத்துறது, பேப்பர்களை மடித்து வைக்கிறது. மடித்து வச்சது மட்டும் இல்லாமல் வந்த உடனே வகர்ந்தாவில் உட்கார சொல்லி பவன்டாவை கொடுத்து தட்டில் பிஸ்கட் எடுத்து வச்சு 4-5 தட்டுகளில் பிஸ்கட் எடுத்து வச்சு உபசரித்து நல்லா இருக்கீங்களா வச்சுருக்கீங்களா. இப்போ இவருக்கு என்ன தெரியும்? இந்த தட்டு கிண்ணம் எங்கேருந்து வந்தது, இவர் வாங்கி கொடுத்து வந்ததாக நினச்சிட்டு இருக்கிறார். இவர் மனவு போலன்னா மிக்சி மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பார், தட்டும் கிண்ணமும் வந்திருக்காது. வாழ்க்கையை வாழ்க்கையாக பார்க்கிறவர்கள் பெண்கள், வாழ்க்கையை வெறும் காசாக பார்க்கிறவர் ஆண்கள். பெண்கள் பேச்சை கேட்குற குடும்பம் முன்னுக்கு வரும். ஏன்னா பெண்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் புறஞ்சொல்றதும் தெரியும், அடுத்த வீட்டுக்காரன் அண்ணாந்து பார்க்குறதும் தெரியும், வியக்கிறதும் தெரியும், வாழ்க்கையோட அருமையும் தெரியும், கஷ்டங்களும் தெரியும். இப்போ அங்கே சார் ஒருத்தர் பேசணும் சொன்னார், பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாம் நல்லது கெட்டெல்லாம் செய்கிறேன், கடை வச்சுருக்கிறாரு, மளிகை கடை ஏதோ வச்சுருக்கிறாரு, வீடெல்லாம் வாங்கிட்டாரு. ஆனால் ஒரு 200 செருப்பை நான் திரும்ப ஒட்டி தான் போடுறேன், எனக்கு ஒன்று வாங்கிக்கிறதுல ஒன்றும் எனக்கு சந்தோஷம் இல்லைங்கிறார். அது வந்து தன்னுடைய வெற்றி வீரன் அடையாளத்தை காட்டுறதுக்கான இன்னொரு இது. வெற்றி வீர அடையாளத்தை காட்டுறதுக்கு ஒரு வெள்ளைக்கொடியை காட்டுறது, வெள்ளைக்கொடியும் கிழிஞ்ச கொடியை காட்டுறது. ஏன்னா உனக்கெல்லாம் செருப்பு வாங்கி கொடுத்தனே, நீ ஒரு செருப்பு போட்டுக்கிடக்கூடாதா அப்படின்னு நம்ம மனைவி கேட்டுற மாட்டாளா? குடும்பம் கேட்டுறாதா? பிள்ளை கேட்டுறாதா? நான் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கடை வச்சார், நான் கஷ்டப்பட்டு கடை வச்சேன். நான் கடை வைக்கிறதுக்கும் எங்கள் அப்பா கடை வைக்கிறதுக்கும் கூடால ஒரு 10 வருஷம் கம்பங்கச்சிக்கு வழி இல்லாமல் இருந்தேன். நான் கஷ்டப்பட்ட கதையை சொல்லணும்னா ஒரு 2 நாவலே எழுதலாம். அந்த கதைகளை சொல்கிறதே இல்லை. ஏன் சொல்கிறது இல்லை? எங்கள் பிள்ளைகளை எங்கள் கஷ்டங்கள் நெறிப்படுத்தும் நான் நினைக்கல, நெறிப்படுத்தும்னு நினைக்கல. ஏன்னா எங்கள் பிள்ளைகளை நெறிப்படுத்துறது நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறைமையில். எங்கள் பிள்ளைங்க 5 பேரையும் இன்ஜினியராக ஆக்கியிருக்கேன், டாக்டரெல்லாம் ஆக்கியிருக்கிறேன். அவங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணுமே ஒழிய என் கஷ்டத்தை சொல்லி வீட்டில் புலம்பி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறது, ஒப்பாரிகள் எப்போதும் வாழ்க்கையை முடக்குமே ஒழிய உற்சாகப்படுத்தாது. அவமானப்படுதல் என்பது அனிதினமும் நடக்கிறது. வாழ்க்கையின் பெரும்பகுதி அவமானப்படுதல் தான். அவமானப்படுதலுடைய இன்னொரு முகம்தான் வெற்றி வீரன்கிற தற்பெருமை வெளிக்காட்டுறது. இவர்கள் வெற்றி வீரர்களாக பீற்றிக் கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் பயந்து விட்டார்கள் என்ற அர்த்தம். வரப்போகிற காலத்தை குறித்து பயம் அவர்களுக்கு இருக்கிறது. பணத்திற்காக, பணத்தினுடைய தேவைக்காக, அவசரத்திற்கு பணம் வேணுங்கிறதுக்காக எங்கெல்லாம் அவமானப்பட்டிருக்கிறீர்கள்? உங்க வீட்டுக்கு தெரியாது. ஏன்டா வந்து 50 ரூபா இல்லாமல் இங்கேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு, அங்கே திருச்செந்தூர் போகிறதுக்கு 50 ரூபா இல்லாமல் நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து நடந்தே போயிருக்கிறோம் திருச்செந்தூருக்கு சின்ன வயசில்.
அதான் மறுபடியும் சின்ன வயசுல தான், அதான் மேட்ரு. இது பிள்ளைகளை அல்லது குடும்பத்தை ஒரு கில்ட்டி கான்சியஸ்குள்ள தள்ளி அவங்கள நெருக்குதலுக்கு உட்படுத்துறது. அவங்க ஒரு செலவு செய்யணும்னு நினைச்சா கூட அவங்கள வேறு மாதிரி கட்டுப்படுத்த முடியாது, கில்ட்டி கான்சியஸை உருவாக்குறது. ஆனா அதை சொல்ற நாம ஏன் நிகழ்காலத்தின் அவமானங்களை குடும்பத்தில் சொல்லுவதில்லை? ஒரு விஷயம் சார், இப்போ நம்மளோட அந்த அப்போ கடன்பட்ட விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருந்தா நம்ம இந்த ரியல் எஸ்டேட்லேயும் இந்த தொழிலையும் முன்னேற விட மாட்டோம், பயப்படுவாங்க. அவங்க நீ வேலைக்கு பழையபடி போ அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு அந்த ரியல் எஸ்டேட் சாதிக்கணுன்ட்டுக்கா அது இங்கே வேலை கேட்டிருக்கேன் அங்கே வேலை கேட்டு போய் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக 3 லட்ச ரூபாய் கடன் ஆகிட்டேன் சார். சப்போஸ் நான் வேலைக்கு போனாலும் 7,000 8,000 சம்பளம் கிடைக்கும். நான் லேத்து டர்னர் நான் அந்த மாதிரி அவங்க சப்போஸ் தெரிஞ்சிருந்தேன்னா அவங்க நகையெல்லாம் வித்தாவது கொடுத்து அந்த கடனை அடிச்சு நீங்கள் பழையபடி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாமையே நான் கிட்டத்தட்ட அவங்களுக்கு இது வரைக்கும் சொல்லலை, இப்போ தான் நீயா நான் மூலியமாக சொல்கிறேன். அவங்களுக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் கடன் பட்டேன் சார். நான் இந்த 3 லட்ச ரூபா கடனை எப்படி நான் வேலைக்கு போனால் எந்த ஜென்மத்தை அடைக்க முடியாது என்னால் இல்லையா? ஃபுல்லாக சொந்தக்காரருக்கெல்லாம் அவமானப்பட்டு எல்லாம் கூடி சேர்ந்து எனக்கு ஒரு சமாதானம் பண்ணி எங்கெல்லாம் நகையை வச்சு கொடுத்துட்டு திரும்ப என்னை பழைய அந்த லேத்து வேலைக்கு தான் போயிருப்பேன். ஆனால் அந்த 3 லட்ச ரூபா கடனை எப்படியோ சாதிக்கணும்ன்ட்டு எங்கெங்கேயோ சுற்றி ரியல் எஸ்டேட்டுக்கு போகாத இடம் இல்லை. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் சாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 3 லட்சம் கடனும் அடைச்சி இவங்க தேவையான பூர்த்தியும் செஞ்சு இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த 3 லட்சம் கடன் எப்படி வந்துன்னு தெரியாது, எப்படி அடைச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு பரம்பரை பணக்காரர்கள் தொழில் செய்துட்டு வந்தவங்களுக்கும் இந்த மாதிரி சொந்த காலில் நின்று முதல் முறையாக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக வந்திருக்கவங்களுக்கும் ஒரு அடிப்படையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். 2 பேர்ட்டையுமே கான்ஃபிடன்ஸ் இருக்கும், 2 பேர்ட்டையுமே ஒரு பார்டரிங் ஆன் அகம்பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் அது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரம்பரையாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருக்கக்கூடியது என்னன்னா 3வது தலைமுறை 4வது தலைமுறையில் நான் பணக்காரன் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே பெரும்பாலும் இருக்கும். அதில் கொஞ்சம் திறமையானவர்கள். பட் இவங்கள்ட்ட இருக்கக்கூடியது எப்படின்னா, நான் வந்து ஒரு அட்வர்சிட்டியில் நான் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கேங்கிறதுனால இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இவங்கள்ட்ட பணம் இருக்கிறதுனால வர கான்ஃபிடன்ஸ் கிடையாது, இவங்களுடைய திறமை மேலே இருக்கக்கூடியது. அது எப்படி பாராட்டப்பட வேண்டியதோ அதுதான் உங்களுக்கு கடைசியில் பிரச்சனையாக வந்து முடியும். அதை வந்து எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணி தொழில் எப்படி சக்சீட் ஆகணும், ஃபேமிலிலையும் அப்படி தான், எல்லாத்துலையும் அப்படி தான் அவங்க வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஒரு எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமாக நம்ம வந்து இதை பிரித்து கொள்ளலாம். ஒரு நடுத்தட்டு குடும்பம் செய்யக்கூடிய செலவுகளை 3 விதமாக பிரித்து கொள்ளலாம். ஒரு ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். 2வதாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லலாம். 3வதாக லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லலாம். இப்போது இந்த ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காப்பீடு, மருத்துவ காப்பீடு, ஆயில் காப்பீடு, ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட் வாங்கி வைக்கிறது, உணவு, இதெல்லாம் ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்சஸ். இது அத்தியாவசிய தேவை. இதில் வந்து எந்த விதமான மாறுபாடும் யாருக்கும் இருக்க முடியாது, பெரிய விஷயம், ப்ராப்ளம் கிடையாது. நான் 2வது சொன்ன விஷயம் ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஒரு வீடு வாங்குவதற்காக கடன் வாங்குவது, அதற்காக செலவு செய்வது, இஎம்ஐ கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் பிரச்சனை வரப்போகிறது. 2 பேருக்குமே ஒப்பீனியனில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. எங்கே பிரச்சனை வரும்னா லைஃப் ஸ்டைல். அதுதான் வந்து குவான்டிஃபை பண்ண முடியாத ஒரு குவாலிட்டேட்டிவ் விஷயம். ஒரு சாதாரண ஹோட்டலுக்கு போகிறோன்னு அவர் நினைக்கலாம், இவங்க பெரிய ஹோட்டலுக்கு போகணும்னு நினைக்கலாம். அது வந்து குவாலிட்டேட்டிவ் இஷ்யூ. 1000 ரூபா செலவு பண்ணால் தான் அது ஒரு நல்ல ஹோட்டல்னு சொல்ல முடியாது. 500 ரூபா பண்ணாலே போகணும்னு அவர் நினைக்கலாம். இல்லை ஒரு 4 பேர் பார்க்குற மாதிரி ஹோட்டலுக்கு போனால் தான் செலவுன்னு இவங்க நினைக்கலாம். இந்த குவாலிட்டேட்டிவ் இஷ்யூ அல்லது இந்த லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறோங்கிறதுல தான் வந்து அந்த ஒரு பரம்பரை பணக்காரர்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இந்த புதிதாக வந்தவர்களுக்கு அங்கே தான் இந்த சிக்கல் வருகிறது. இதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அதுக்காக என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுறோங்கிறது பார்க்கணும். இந்த 3வது விஷயத்தில் இதில் எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, இந்த கில்ட் நீங்கள் ஐயா சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க. அதாவது அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததுனால ஒவ்வொரு ரூபாயும் செலவு செய்யும் பொழுது தன் அறியாமல் ஒரு சின்ன கில்ட் இருக்குது உள்ள. நம்ம இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டமே, இப்போ இன்றைக்கி சாதாரணமாக அதை பண்ணிடலாமா, பண்ணுறது பாவங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க, தங்கள் அறியாமல் அதை அப்படியே குழந்தைகள்கிட்டையும் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்பாவே இந்த ஃபோன் தானே வச்சுருக்கேன், நீ ஸ்மார்ட் ஃபோன் கேட்குறியே, அப்பாவே இப்படி தானே செருப்பு போட்டிருக்கேன், நீ இப்படி கேட்குறிய அப்படின்னு சொல்லாமல் அவங்க சொல்ல முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகள்கிட்ட வேலை செய்யாது. நீ அந்த ஃபோனே வச்சுக்க, எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இதை எப்படி டேக்கிள் பண்ண முடியும்னா, அவங்கள்ட்ட இந்த கஷ்டங்களை வந்து அவங்க அறியாமல், இன்றைக்கி கூப்பிட்டு நான் இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொன்னால் அவங்க கேட்டுக்கிற லெவலில் இல்லை. அந்த பையன் சொன்னார், அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் அதை சொல்கிற விதமாக சொன்னால் நிச்சயமாக கேட்டுக்குவாங்க. அதை வந்து ஒரு சுவாரஸ்யமாக, அதை வந்து அன்றாட பழக்க வழக்கமாக ஒரு நாளைக்கு 5 நிமிடம் 10 நிமிடம்ங்கிறது பல குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஆஃபீஸ் எப்படி இருந்தது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது இதுன்னு. சில பேர் டார்கெட் சொல்லுவாங்க. ஒரு பையன் வாட்ச் கேட்பான் அல்லது ஃபோன் கேட்பான், இந்த டீல் முடிக்கட்டும்டா உனக்கு வாங்கி தரேன். பையன் அடுத்த நாள்லேருந்து அந்த டீல் முடிஞ்சிருச்சான்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அது பாதி தான் வரும் தெரியாது, அது பழக்கத்தில் வந்துடும் அப்படியே. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம வந்து அவங்கள வந்து உள்ள இன்வால்வ் பண்ணுறது இந்த விஷயங்கள்ல. ஆணுக்கு பணம் என்பது அதிகாரம், பெண்ணுக்கு பணம் என்பது வாழ்க்கை. அதனால தான் ஆண் பணத்தின் வழியாக அதிகாரம் செய்ய பார்க்குறாங்க. பார், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கேன், எதிர்காலத்துலேயும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா செலவு பண்ணாத, இதை வாழாத, இதை செய்யாத, இதை பண்ணாத, இதை பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு பெண் பணம் என்பதை வாழ்க்கையாக பார்க்கிறார். நான் கஷ்டப்பட்டேன்,
இப்போ மல்லு கட்டி என் மகளுக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், தீபாவளிக்கு 2 ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், புதுசாக எடுத்து உடுத்திக்குவேன், என் பையன் புருஷனும் நல்ல பணக்காரன் ஆயிட்டான் நான் ஊருக்கு காட்டுவேன். பெண் பணத்தின் மூலம் வாழ பார்க்கிறாள், ஆண் பணத்தின் மூலம் அதிகாரம் செய்ய பார்க்கிறான். இதுக்கு பின்னால் இன்னொரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. என்னன்னா, நாளைக்கு இது ரிவர்ஸ் அடிச்சா பெண்ணுக்கு எழும் கேள்வியை விட ஆணுக்கு கேள்வி அதிகம். ஆண் பயப்படுறதுக்கான முக்கியமான ரீசன் அதான். அதாவது நிறைய பேர் பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ஒருத்தவங்க தான் இந்த முதல் தலைமுறையில் சம்பாதிச்ச ஒருத்தருடைய மனைவியாக இருக்கிற போது சந்திக்கிற சிரமங்களை, ஒரு குமுறலை, மனசுல பட்ட எல்லாத்தையும் கட 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 கடன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அவங்க சொல்றப்ப எல்லாரும் என்டாஸ் பண்ணாங்க, எஸ் என் வீட்டில் இது மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒரு ஆண் தனித்து கஷ்டப்பட்டு மேலே வந்தவன் அவன் பதட்டத்தோடு தான் இருப்பான். ஏன்னா நான் ஏதோ தன்னை கட்டி தலையை அடமானம் வச்சு ஏதோ பண்ணி மேலே வந்துட்டேன், ஏன் நிலைமை என் பிள்ளைங்களுக்கு வந்துடப்படாது. இப்படி ஒரு ஆண் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சார் அதுல தப்பு கிடையாது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாங்க, வந்த பிறகும் இந்த பயத்தினாலேயே வாழ்க்கையை நாங்க ஏற்கனவே இழந்துட்டோம். 21 வயசுல கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னா 20 வருஷமா கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்ப கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நம்ம இருக்கு. ஆனா நாங்க இழந்ததுன்னு பாத்தீங்கன்னா எங்களோட இளமக்கால ஆசைங்க, பாசங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே நாங்க இழந்துட்டோம். இன்னமும் நாங்க அதை ஆசைப்படுறத இப்பவுமே நீங்க வருங்காலத்துல வர பயத்தை நம்பி முதல்ல பயந்தீங்கன்னா நியாயம். இப்ப வந்த பிறகும் அந்த அனாவசியமான பயத்தினால இன்னுமே எங்களை இழக்க வைக்கிறாங்க. சூப்பர் பதில் சொன்னீங்க. கிளாசிக் கிச்சன் வழங்கும் 21,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் பரிசு. குட் லக், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஆணுக்கான மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, பெரும்பாலும் பல நேரங்கள் டெலிவிஷன் ஷோஸ் உள்பட, இந்த நியானா உள்பட பெண்களுடைய குரல் வந்து நிறைய நேரங்களில் வைக்கும், அதான் மனக்குரல். ஆணினுடைய மனக்குரலை முன்வைத்தல் என்பது நமக்கு பழக்கத்துல ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான். சார் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு சப்பலாக இருந்து போனால் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி தான் போடுவாங்க சார். கடையிலேருந்து ஒரு ஃபெவிக்விக் எடுத்து அந்த செப்பலை ஒட்டிப்பாங்க. செப்பல் 200 ரூபா தான், அந்த ஃபெவிக்விக்கு 4 வாட்டி வாங்கி போடுவாங்க. கஞ்சத்தனம் சார். ரொம்ப கஞ்சத்தனம்லாம் இல்லை சார், தனக்குன்னு செய்ய மனசு வரல, அவ்வளோதான். ரைட். ஏன்னா நம்ம பிள்ளைங்கள் செய்யும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கு, நம்ம மனைவி வாங்கும்போது சந்தோஷம் இருக்கு, நமக்கு வாங்கும் போது அது வந்து சந்தோஷமா தெரியல எனக்கு. பாருங்க, இதாங்க ஆம்பளை மனசு, இதான் ஆம்பளை மனசு. எனக்கு செஞ்சுக்கல எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்ற ஆண் மனசை இந்த பரிசால் அங்கீகரிக்க ஆசைப்படுகிறோம். வாங்க சார். திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். குட் லக் சார், தேங்க்யூ, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நன்றி.